இன்று நாம் இயல் 13 திறனாய்வு செய்ய இருக்கிறோம். திறனாய்வு செய்ய இருப்பவர் நமது முனைவர் சசிகலா அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி வந்து ஆர்டர்ல நம்ம போல முன்ன பின்ன போயிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து 16வது நிகழ்ச்சி. 16 வாரத்துக்கு வந்து நம்ம வந்து முன்னேறிஇருக்கோம். இன்னைக்கு எல்லாரையும் வரவேற்க முனைவர் அரசு செல்லையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த வணக்கம். பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை புத்தக படிப்பு வட்டத்தின் 16வது உரை நிகழ்வுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். முனைவர் பாமா சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றி வந்தாலும் நம்முடைய பயணம் இலக்கு நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சில உரைகளுடன் இந்த உரை நிகழ்வு முடிவு இறுதிக்கட்டம் நிறைவு அடைய வாய்ப்பு இருக்கிறது. இதில் மிக ஒவ்வொரு உரையும் ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒருவரால் நிகழ்த்தப்படுகிறது. அதுல உங்க பேராசிரியர் முத்தரசன் சொன்ன மாதிரி எல்லாருமே திறமைசாலிகள், ஒவ்வொரு வகையிலையும் திறமைசாலிகள், பல துறையிலையும் ஆர்வம் உள்ளவர்கள். அதனால இந்த குழுமத்துல இதுவரைக்கும் தொடர்ந்து கேட்டு வருவது குறித்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இதுல பதிவுல ரெக்கார்டட் இதுல கேட்கிறவங்களும் இந்த புத்தகத்தை வச்சிருப்பாங்க நிறைய பேர். அந்த எந்த சாப்டர் படிக்கிறதோ அதை கொஞ்சம் படிச்சுட்டு இந்த உரையும் கேட்டுட்டு நீங்க திரும்பியும் படிச்சீங்கன்னா ரொம்ப புரியும். அதை பதிவு பண்ண விளக்கம் வெப்சைட் எல்லாம் கூட பிறகு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு உரையும் சிறப்பு மிக்க உரை அப்படிங்கும்போது இந்த உரை இப்போ சிலம்பு தாய் தெய்வங்கள், திராவிட சமுதாயத்து தாய் தெய்வங்கள், நம்ம இப்ப தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும். தாய் மண் தமிழ்நாடு, தாய் தமிழ்நாடு இப்படிங்கிற நமக்கு வந்து என்னமோ இந்த தாயோட மொழியும் நாட்டையும் தெய்வத்தையும் சம்பந்தப்படுத்துற ஒரு இதை தாய் தான் ஒரு 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 முக்கிய அங்கமா திராவிட பெருவழியில இருக்குது. இதுல சிலம்பு அப்படிங்கும்போது அதுல புனைவும் இருக்கலாம், அதை சொல்லுவாங்க, உண்மையும் இருக்கலாம். பூம்புகார் உண்மைதான், அங்க மங்களாதேவி இடுக்கியில கோயிலும் உண்மைதான். சில பேர் அந்த பூம்புகார் பயணமே மேற்கொண்டிருக்காங்க, கண்ணகியை மேற்கொண்ட பயணம்னு, மதுரைக்கு வந்து போன மாதிரி. இதுல என்ன ஃபிக்ஷன் எது ட்ரூத்துங்கிறது நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் அதை பெண் தெய்வம், பெண்ணை வந்து எவ்வளவு மதிச்சிருக்கு இந்த திராவிட சமுதாயம் அப்படிங்கிறத இப்போ உரையில விளக்குவாங்க. இப்போ இதுல கல்கத்தா காளின்னு நம்ம சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஒரு கிராமத்திலயுமே மையத்தில் இருக்கிறது அம்மன் கோயில் தான். அது மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கணும், ஏதோ ஒரு அம்மன் கோயில் தான் இருக்குது. மற்ற கடவுள்லாம் கூட சைடு கடவுள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அது முக்கியமான ஒரு கருத்து. இது வந்து மறுபடியும் போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி போயட்ரி ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காரு, எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட். அதே மாதிரி இந்த புத்தகம் பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரையும் உண்மையை தேடும் இலக்கியம் அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்து இதுல நம்ம ஒவ்வொரு உரையுமே ஒரு நாள் பூரா நிகழ்த்தலாம். பாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானு, காலையில இருந்து மாலை வரைக்கும் ஒரு இயல், ஒரு சாப்டரை எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செய்திகள் இருக்கு. இந்த ஒரு 30 நிமிட உரையில முழுக்க இந்த சாப்டர் முழுக்க அவங்க சொல்லிட முடியாது. இருந்தாலும் அது ஒரு சவாலான பணிதான். 30-40 நிமிடத்துல உரை முடிக்கணும், 1.25 மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிக்கணும் அப்படிங்கிறதுதான் நமக்குள்ள ரொம்ப ஒரு கொடுமையான செயல். இருந்தாலும் இது இந்த பண்பாட்டின் பயணத்துல பயணிக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க கடைசி வரைக்கும் பயணப்பட்டு கடைசியா ஆரம்பாரில் ஒரு நிறைவு நிகழ்ச்சியும் நீங்க கலந்துக்கணும். அப்போ அது கூட ஒரு பயண திட்டமும் இருக்கு இந்த அகழ்வாய்வு முக்கியமான இடங்கள்ல, அதுக்கும் நீங்க கலந்துக்கணும்னு அன்போட கேட்டுக்கொண்டு இந்த வார உரை சிலம்பு திராவிட பெருவுடையில் தாய் தெய்வங்கள் அப்படின்னு முனைவர் சசிகலா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதை கேட்பதற்கு உங்களை போல எல்லாருமே ஆவலா இருப்பார்கள். இந்த அளவுல சொல்லி மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.
அடுத்ததாக சென்ற வார நிகழ்ச்சியின் மீளாய்வு. இதை செய்ய இருப்பவர் திரு சந்தோஷ்குமார். இவர் இந்திய வருவாய்த்துறை பணியில் இருக்கிறார். யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. அவங்க போன வாரம் பேசினது விமலாதேவி. அவங்க ஒரு டீச்சர். அவங்க பேசின தலைப்பு ஆடுகளம் விளையாட்டு என்னும் வாழ்வியல். அதை சுருக்கமா நமக்கு சொல்ல சந்தோஷ் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன், கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். திரு விமலாதேவி அவர்கள் போன வாரம் இயல் 15 இந்த நூல்ல ஆடுகளம் விளையாட்டு என்னும் வாழ்வியல் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. அதோட சிறிய ஒரு மேல் பார்வை, கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை அப்படியே தொட்டுட்டு நான் போயிடுறேன். காலந்தோறும் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து தற்காலம் வரை இந்த காளை, எருமை, ஜல்லிக்கட்டு அது எப்படி நம்ம பண்பாட்டோட பிணைந்து இருக்கு, பிற பண்பாடுகளோடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொட்டு காமிச்சிருக்கு இந்த இயல். ஆரம்பிக்கும் போது பொங்கல் பண்டிகையோட முக்கியத்துவம் ஆசிரியர் பேசியிருக்காரு. அதுல தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பொங்கல் என்பது பெருக்கம், நிறைவு, வளம், நன்றி தெரிவித்தல் அப்படிங்கிறதோட குறியீடு, இப்படிங்கிறத பேசிட்டு பொங்கல்ல தாவரங்களும் இருக்கு, விலங்குகளும் இருக்கு, இது ஒரு ஆக்ரோ பாஸ்டோரல் கல்ச்சரோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு இணைப்பு வருது. திருவள்ளுவர் தினம் அதற்கு இன்னும் ஒரு சிறப்பு சேர்க்குது. அதுதான் பொங்கலோட முக்கியத்துவம். இந்த பொங்கலோட முக்கியமான விஷயம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதோட தனித்துவமே மெட்டடார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெயின் விளையாட்டுக்கும், சையர் அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க விளையாட்டு போல காளைகளுக்கு எந்த ஒரு அது கொல்லப்படுறது இல்ல ரெண்டு காளைகள் மோதிக்கிறது அந்த மாதிரி இல்லாம அது எம்ப்ரேசிங் ஏறு தழுவுதலா இருக்கு. அது ஒரு சிறப்பு. இது இளைஞர்களோட வீரத்தை வெளிப்படுத்துறது, ஆற்றல் வெளிப்படுத்துறது, அவர்களோட எழுச்சியை பத்தி காட்டுறது. அவர்களை காளையர்னே சொல்லி விழிக்கிறது, அந்த பேரோட சிறப்பு பத்தியும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இதுல மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கு. இப்ப காளை வளர்ப்பவர்கள் அந்த கிராமம், வீரர்கள் அவர்களோட கிராமம், அதுக்கப்புறம் பார்வையாளர்கள், வர்ணனையாளர்கள்னு எல்லாருமே இருக்காங்க. இந்த தொடர்ச்சியுமே ரொம்ப காலமா இருந்திருக்கு. சங்க இலக்கியத்திலும் கலித்தொகையில இந்த பாட்டை பத்தி பாலகிருஷ்ணய்யா பின்னாடி பேசியிருக்காரு. பின்னாடி இதுல நம்ம இந்த விளையாட்டோட முக்கியத்துவத்தினால 2017 நடந்த சட்ட போராட்டமும் மக்கள் இயக்கமும் மெரினா புரட்சி உட்பட பல விஷயங்கள்னால மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கு நடைபெற்றது. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. செல்லியம்மா அப்படிங்கிற ஒரு காளை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வர்ணனை இருக்கு. அது ஒரு கைவிடப்பட்ட ஒரு கன்று. ஆனா அதற்கு ஒரு காளைக்கு பெண் பெயர் சூற்றி, அது தாய் தெய்வத்தோட பெயர் சூற்றி அந்த கிராமமே வளர்த்து அது சிறந்த காளையா, அந்த ஓனர்ஷிப் ஆஃப் அந்த காளை, அந்த ஜல்லிக்கட்டு எகைன் அது ஒரு நம்ம பண்பாட்டுல அது எங்க இருக்குன்றது காட்டுது. அடுத்து இந்த காளை, ஜல்லிக்கட்டு போன்றவை தொல்பொருள் ஆதாரங்களை ஹரப்பா நாகரிகத்திலிருந்து எடுக்கிறாங்க. அதுல இருந்து காட்டுறாங்க. பைரவாதம் மகாதேவன் இல்ல ஜான் மார்ஷல் அவங்க அந்த முத்திரைகள்ல எப்படியெல்லாம் அது வெளிப்படுது அப்படிங்கிறத ரொம்ப விவரமா டீட்டெயில்டா பேசியிருக்காங்க. முக்கியமா முத்திரை எண் 312 அது ஆடுகளத்தின் தொல்தடம் அப்படின்றது சொல்றாங்க. அதுல இப்ப இருக்க ஜல்லிக்கட்டு வீரர்கள் எப்படி மாடு முட்டி பறக்குறாங்க அப்படிங்கிறத அப்படியே ஒரு காட்சி படிமமா அதுல இருக்கு. இதுல ஒரு 4 வகையில ஆசிரியர் பிரிச்சு சொல்றாரு. அந்த முத்திரைகளையும் மனிதன் விலங்குகளுக்கும் இல்ல உறவு நிலைகள். ஒண்ணு ஏறு தழுவுதலா இருக்கு. 2வது மனிதனுக்கும் காளைக்குமான நேரடி மோதலா அதை பிரிக்கலாம். 3வது காளைக்குமான மோதல். 4 எருமை பலியிடும் சடங்கு. இந்த மாதிரி பல்வேறு தொழிற்பாடுகள் அதுல சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இலக்கியத்துல எப்படி வருது, மொழியியல்ல அது எப்படி வருது அப்படிங்கறத ஆசிரியர் சொல்றாரு. சங்க இலக்கியத்துல 39 தடவை இது எருமை அப்படிங்கிற சொல் வருது. கலித்தொகையில காளை எடுக்குதல், ஜல்லிக்கட்டு பத்திய ஏறு தழுவுதல் பத்தின விவரணை வருது. ஆயர்குல பெண்கள் இந்த கொள்ளேற்று கோடஞ்சவனை மறுமையும் புல்லாலை ஆயமகள் அப்படிங்கிற பாட்டு அதோட முக்கியத்துவத்தை காட்டுது. ஏறுகோட்பறை, ஒரு பறை அப்படிங்கிற ஒரு வாத்திய கருவி இருக்குதுன்னா, அது சங்க இலக்கியத்தில் இருக்குதுன்னா அப்ப எத்தனை காலமா அது தோன்றி வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு வேர்கள் அதை சுற்றி காட்டுது. வெச்சி கறந்தை திணைகள், திணை உருவாக்கம் அது சங்க இலக்கியத்துல இருக்கு. எகைன் முன்னாடி பேசின அந்த மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் இங்கே இருக்கு. ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல, அதை சார்ந்திருக்க எல்லாத்த பத்தியும் அது பேசுது.
மொழியியல் சார்ந்து ஏறு, பெற்றம், போத்து இப்படிங்கிற சொற்கள் திராவிட மொழி குடும்பங்கள்ல பெருமை, எழுச்சி, ஒரு ஃபெர்டிலிட்டி கல்ச்சரை குறிக்கக்கூடிய சொற்களா இருக்கு. இதே ஆரிய மொழியில ரிக்வேதத்துல ஒப்பிட்டு காட்டுறாரு. அதுல திமிழ் காளைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ரிக்வேதத்துல இல்ல, பின்னாடி அதர்வண வேதத்துல கொஞ்சம் இருக்கிறதா ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அப்புறம் போத்தா அப்படிங்கிற மகாபாரதத்துல இருக்கிற ஒரு சொல் போத்து அப்படிங்கிற தமிழ் இல்ல திராவிட சொல்லல் தமிழ் சொல்லல் இருந்து போனதா R.L. டர்னர் சொல்றதா ஆசிரியர் குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி இரு பண்பாடுகளையும் வேறுபடுத்தி காட்டியிருக்காருங்க. போத்ராஜா கதை அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது மகிஷாசுரன் அப்படிங்கிற அந்த எருமை அரசனோட ஒப்பிட்டு காமிச்சிருக்காரு. கடைசியா இந்த ஸ்லைடு எருமை பண்பாடு. சங்க இலக்கியத்துல எருமை பத்தியும் சொல்லியிருக்காங்க. தோடர்களோட அந்த இனம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு 1800வது எருமைக்கு அப்புறம் ஒரு முதல் தோடர் தோன்றினாரு அப்படிங்கிற ஒரு அந்த பிரிமோடியல் ஸ்டோரிஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கும் ஒரு எதிர்பண்பாடு இல்ல ஒரு எதிர்ப்பு குரல் காட்டணும்னா அந்த பஃபல்லோ இல்ல எருமை அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியா இருக்கு. போன விவாதத்துல ராஜமுத்திரசனையா சொல்லியிருந்தாங்க எருமையிலிருந்து எவ்வளவு முக்கியமான பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஊர்லயும் பால் பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் 50%, 45% எருமையில இருந்து வருது. இட்ஸ் நாட் மாட்டுல இருந்து இல்லை, பசுல இருந்து இல்லை. அது மாதிரி இதுதான். பிற விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு போலவே பாகிஸ்தான், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அங்கெல்லாம் பிற விளையாட்டுகள் இருக்கு. ஸோ கடந்த காலம் தான் நம்ம மீண்டும் மீண்டும் கடந்து செல்கிறதுன்னு ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்ற கூற்று தான் இதுல ஒரு சாராம்சமா அந்த சாப்டர்ல இருக்கு. வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி சந்தோஷ். கடுமையான பணி சூழலையும் பார்வை செய்ததற்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்து திறனாய்வாளர் அறிமுகம். சசிகலா அம்மா தொடர்ந்து தாய் தெய்வங்கள், தமிழ் தெய்வங்கள்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சமீபத்திய நூல் கருப்பசாமி, சங்ககால கரந்தை வீரர், முனீஸ்வரர், சங்ககால வாழ்வில் வெற்றி வீரர், இந்த மாதிரி இது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த புக்கு தான். இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியா ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வழியா தாய் தெய்வங்களை பத்தியும் கேட்கறதுக்கு நமக்கு ஒரு இன்பமான நிகழ்ச்சியா தான் இருக்கும். அவங்கள முறையா அறிமுகப்படுத்துறதுக்கு திருமுக ஸ்ரீதேவ அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். முறையான அறிமுகமாக முனைவர் கோ சசிகலா அவர்கள் தொல்லியல் மற்றும் கோயிற்கலைகள் ஆய்வாளர், சொந்த ஊர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் முதுகலை தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் பட்டயம் பயின்றவர். அத்துறையில் தொல்லியல் நோக்கில் சங்ககால சமூகம் என்ற தலைப்பின் கீழ் முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் தகவலாற்றுப்படை என்னும் திட்டப்பணியில் பண்டைய வரலாறு மற்றும் தொல்லியல் என்னும் அமைப்பின் கீழ் ஆய்வு வழமையராக 6 ஆண்டு காலம் பணிபுரிந்தவர். தற்போது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் மாநில சுவடிகள் பாதுகாப்பு குழுமத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து வருகிறார். தொல்லியல் மற்றும் கோயிற்கலை கல்வெட்டுகள் தொடர்பான 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். 10க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார். இவருடைய சில குறிப்பிடத்தக்க ஆய்வு நூல்கள் கொற்றவையும் நடுக்கற்களும், தாய்வழி சமூகம் வாழ்வும் வழிபாடும், பண்டை தமிழ் சமூகம், புள்ளமங்கை. இவர் பல சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரி ஆய்வு மாணவர்களுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் வழிகாட்டியாக செயல்பட்டு வருகிறார். முனைவர் கோ சசிகலா அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களின் இந்த நூல் திறனாய்வு உரையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்ற பாமா அவர்களுக்கும் மற்றும் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அமைப்பினருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த உரையை துவங்குவதற்கு முன்பாக இந்த நமக்கெல்லாம் முன்னோடியாக இந்த பண்பாட்டின் பயணத்திற்கு வித்திட்டவராக சிந்து சமவெளியின் நாகரிகத்தை ஆராய்ந்து நமக்கெல்லாம் ஒரு முன்னத்தி ஏறாக இருந்த ஷெரின் ரத்னாகர் அவர்களினுடைய மறைவிற்கு புகழஞ்சலியையும் வரலாற்று அஞ்சலியையும் நான் செலுத்துகின்றேன். நம்முடைய இந்த குழுவின் மூலமாகவும் அவருக்கு நாம் இந்த புகழஞ்சலியை செலுத்துவது நம்முடைய வரலாற்று கடமையாகும் என்று நான் நினைக்கின்றேன். ஷெரின் ரத்னாகர் அவர்கள் த அண்டர்ஸ்டாண்டிங் ஹரப்பா என்ற ஒரு நூல், அதன் பிறகு இந்த நூலுக்கு தேவையான அனைத்து முன்னோட்டமான ஆய்வுகளையும் அவர் முன்னெடுத்தவர். அந்த வகையில் அவருடைய நினைவாகவும் நான் இந்த சொற்பொழிவை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பண்பாட்டின் பயணம் என்பது சிந்து முதல் வைகை வரை மட்டும்தானா, அல்லது அது தாமிரபரணி வரை செல்கின்றதா என்று நான் நூலாசிரியர் அவர்களை ஒரு வினாவை கேட்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேன். ஏனென்றால் தாய் தெய்வ கூறுகள் நமக்கு ஆதிச்சநல்லூரில் மிக அதிகமாக கிடைத்திருக்கின்ற நிலையில் வைகை வரையில் மட்டுமாக அவர் ஏன் நிறுத்தி கொண்டார் என்பதாக நாம் உரிமையோடு அவருக்கு அந்த கேள்வியை வைக்கலாம். இந்த இயல் 13 சிலம்பு திராவிட பெருவெளியில் தாய் தெய்வங்கள் என்ற ஒரு தலைப்பில் அமைந்த மிகவும் அருமையான மற்றும் ஒரு எளிமையான ஒரு சிறிய நிலையில் ஒரு நுண்ணிய ஆய்வை கொடுத்த ஒரு இயலாக இது இருக்கின்றதை நான் பார்த்தேன். ஏனென்றால் பொதுவாக இந்த தாய் தெய்வங்களை பற்றி நாம் நம்முடைய ஆய்வுகளை அதன் மூலமாக கிடைத்திருக்கின்ற தரவுகளை வைத்து பேச வேண்டும் என்றால், எழுத வேண்டும் என்றால் ஒரு இந்த பண்பாட்டின் பயணத்தின் முழு நூலே அவ்வாறே அமைந்துவிடும் என்பதுதான் நான் அறிந்தது. ஆனால் இந்த இயலுக்குள் அவர் சிலம்பு என்ற ஒரு ஒற்றை குறியீட்டை மையமாக கொண்டு இந்த சிந்திலிருந்து வைகை வரை இணைத்து விட்டார் என்பதாக நான் கருதுகின்றேன். இருப்பினும் இந்த வைகையை தாண்டியும் சிலம்பினுடைய கால்கள் சென்று விட்டன. அது இலங்கை வரையிலும் இந்த சிலம்பின் ஓசை நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக அறிகின்றோம். பொதுவாக இந்த தாய் தெய்வங்கள் பற்றி ஆராயக்கூடிய தன்மையில் அல்லது தாய்வழி சமூகத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் நமக்கு, ஏனென்றால் நாம் தந்தை வழி சமூகமாக மாறி கருவிகளினுடைய உற்பத்தி தொடக்கம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அரசு உருவாக்கம், இது போன்ற அரசு உருவாக்கத்தில் எழுந்த பெருங்கோயில்கள், பெருஞ்சமயங்கள், அதனை ஒட்டிய எழுந்த பண்பாடுகள், கல்வெட்டுகள், கலைகள், இது போன்ற வரலாற்று ஆய்வுகளை முன்னெடுத்த நிலையில் பன்னெடுங்காலத்திற்கு முன்பாகவே பழைய நினைவாக சென்றுவிட்ட இந்த தாய்வழி சமூகம் என்ற ஒரு தொன்மை இருக்கிறது இல்லையா? இது ஆய்வதற்கு மிகவும் கடினமானது. எனினும் இந்த ஆய்வுகளினுடைய தரவுகள் தான் எங்கெங்கு நோக்கினும் சக்தியடா என்பது போல எங்கெங்கு நோக்கினும் தாய் தெய்வத்தின் எச்சங்களாகத்தான் இருக்கின்றன. இதனை வகைப்படுத்தி கொடுப்பதே ஒரு மிகப்பெரிய ஆய்வாக பார்க்கின்றோம். அதை நூலாசிரியர் அவர்களும் நன்கு உணர்ந்து அதை இந்த இயலில் செய்திருக்கின்றார். இந்த நூலில் அவர் ஒவ்வொரு அதாவது சாப்டர் எழுதும் பொழுதும் ஒரு கொட்டேஷன், ஒரு பேரறிஞரின் ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்கிறார். அதுல ஜான் மார்ஷல் அவர்கள் குறிப்பிட்டதை இந்த இயலுக்கு கொடுத்திருக்கிறார். இது மிகவும் இந்த இயலுக்கே உரித்தான ஒரு ஸ்டேட்மெண்டாக நான் பார்க்கிறேன். ஆரியர்களுக்கு முற்பட்ட சில தொல்குடிகள் இந்து மதத்திற்குள் ஒருபோதும் சேரவில்லை. அத்தகைய தொல்குடியினரிடையே தாய் தெய்வ வழிபாடு, குறிப்பாக பூமி தாய் எனப்படும் தாய் தெய்வத்தின் வழிபாடு மிகவும் வலுவானது, மிக ஆழமாக வேரூன்றியது. தொல் பழங்காலத்தில் ஆரியர்கள் வாழ்ந்த எந்த இடத்திலும் பெண் தெய்வங்கள்
தாய் தெய்வமாக முதல் நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு சான்றுகள் எதுவும் இல்லை. அதாவது மிக அருமையாக நம்முடைய ஆய்வை ஜான் மார்ஷல் அவர்கள் மிக எளிமையாக்கி விட்டார். 2 விதமான வாதங்களையும் அவர் இங்கு வைத்து விட்டார். ஒன்று, பூர்வக்குடிகளினுடைய வழிபாடும் அவர்களுடைய பண்பாடும் எதில் வேரூன்றி இருக்கிறது என்பதை கூறிவிட்டார். மற்றொன்று, ஆரியர்கள் எனப்பட்ட மக்கள் இங்கு வாழ்ந்த பொழுது அவர்களுடைய அந்த வரலாற்று எச்சங்களில், அவர்களுடைய அந்த தொன்மை நினைவுகளில் இந்த தாய் தெய்வத்திற்கான எந்த ஒரு சான்றும் கிடைக்க பெறாததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு முக்கியமான, ஏனென்றால் புராணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேதங்களை எடுத்துக்கொண்டாலும் பெண் தெய்வங்களினுடைய பங்கு என்பது மிகவும் குறைவாகத்தான் காட்டப்படுகிறது. ஆனால் நமக்கு நம்முடைய அகழாய்வுகளில் எங்கு தோன்றினாலும் கிடைக்கின்ற சுடுமண் சிற்பங்களோ அல்லது ஏதோ ஒரு பண்பாட்டு நிலைக்கான தரவுகளோ அது பெண்ணை குறிப்பதாக இருக்கின்றது. அதற்கு நம்முடைய சிந்து சமவெளியினுடைய மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கிடைத்த சுடுமண் உருவங்களே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அங்கு நூற்றுக்கணக்கான சுடுமண் சிற்பங்கள் தாய் தெய்வங்களை எடுத்தார்கள். அதை பற்றி தெரியும் ரத்னாகர் அவர்கள் மிக விரிவாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹரப்பா என்ற எழுதியிருக்கிறார். இவை எல்லாம் வழிபாட்டுக்கான உருவங்களா அல்லது வாயில்களில் வீடுகளில் இருக்கின்ற ஒரு அலங்கார பொருட்களா அல்லது குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களா, இது போன்று சமயம் சார்ந்ததா அல்லது சமயம் என்ற சொல்லை அங்கு உபயோகிக்க கூடாது, வழிபாடு சார்ந்ததா அல்லது வழிபாடு அற்ற நிலையில் சடங்கு சார்ந்ததா அல்லது சடங்கு அற்ற நிலையில் கலை பாணியில் கலைகள் தொடர்பானதா அல்லது விளையாட்டு தன்மையுடையதா, இது போன்ற நிலையில் இந்த தாய் தெய்வங்களினுடைய இந்த சுடுமண் சிற்பங்களை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவரையும் நினைவு கூர்ந்து கொள்வோம். கண்ணகியினுடைய காப்பியத்திலிருந்து நூலாசிரியர் இந்த இயலை தொடங்குகிறார். சிலம்பு என்றால் என்ன என்று அந்த அணிகலனை பற்றி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சிலம்பு என்பது ஆண்களும் பெண்களும் காலில் அணிந்து கொள்கின்ற ஒரு உலோகத்தாலான ஒரு அணிகலன் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். மற்றும் இந்த சிலம்பினால் எழுந்த இந்த காப்பியம், ஏனென்றால் தமிழின் முதல் காப்பியம் என்பது நமக்கு சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய தலைவி, கதையின் நாயகி கண்ணகி, அவளுடைய சிலம்பின் பெயர் கொண்டே இந்த காப்பியம் முழுவதையும் இளங்கோவடிகள் அமைத்திருக்கிறார். அவளுடைய அந்த எண்ணங்களின் போக்கு, அவளுடைய திறன் மற்றும் அவளுடைய அறச்சீற்றம், இதனை கொண்டு எப்படி இந்த காப்பியம் வடிவமைக்கப்பட்டது என்பதாக முதலில் அந்த காப்பியத்தை பற்றி சுருக்கமாக குறிப்பிடுகிறார். அவர் கோவலன் கண்ணகி அவர்கள் மனம் புரிகிறார்கள். பூம்புகாரில் மிகப்பெரிய வணிக குடும்பத்தின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் மனம் புரிகிறார்கள். மனம் புரிந்த பின்பு கோவலனுடைய மனநிலை கலையின்பால் ஈடுபட்டு மாதவி என்ற அந்த ஆடல் பெண்ணோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணகி தனிமைப்படுத்தப்படுகிறாள். மீண்டும் சிறிது காலத்திற்கு பின்பு அவன் மீண்டும் கண்ணகியை நாடி வரும் பொழுது அவன் தன்னுடைய எல்லா பொருள் செல்வத்தையும் இழந்துவிட்ட நிலையில் கண்ணகியினுடைய நிலை கண்டும் அவன் வருந்தி தன்னுடைய புகழும் தன்னுடைய செல்வமும் பேரும் அழிந்தது பற்றியும் கவலை கொண்டு அவன் அந்த பூம்புகார் நகரத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு சென்று வணிகம் செய்து தன்னுடைய வாழ்வை துவங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் மதுரையை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் அப்படி வரும் பொழுது கவுந்தியடிகள் என்ற சமணத்துறவி அவர்களை வழி நடத்துகிறார். அந்த வகையில் மதுரையினுடைய பாண்டிய நாட்டினுடைய எல்லை பகுதியில் அந்த எய்னர்களுடைய குடியிருப்பில் அங்கு அந்த வேட்டுவ வரியை எல்லாம் பார்க்கிறார்கள். இது போன்ற வாழ்வியலினுடைய எல்லா நிலையையும் கண்ணகி பார்த்து கொண்டே வருகிறாள். அதன் பின்பு மதுரைக்கு வந்த பின்பு மாதரி என்ற ஆயர்பெண் அவர்களுக்கு அடைக்கலம் உண்டியும் உணவும் கொடுத்து அவர்களை வரவேற்கிறார். அப்பொழுது அவளுடைய காலில் உள்ள மற்ற ஒரு சிலம்பை கொடுத்து இதை கொண்டு சென்று பொருள் தேடி வருமாறு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அவனும் சிலம்பை கொண்டு வணிக நகரத்திற்கு செல்கிறான். மதுரையின் வணிக தெருக்கள் இன்றும் கோவலன் நடந்த வணிக வீதிகள் மதுரையினுடைய அந்த தெற்கு ஆவணி மூல வீதி என்று அந்த பொற்கொள்ளர்கள்
நிறைந்த ஒரு தெருவாக இன்றும் இருக்கிறது. தற்காவணி மூல வீதியில் முழுவதும் கடைகளாக இன்றும் இருக்கும். அந்த வீதிகளில் அவன் சென்று இந்த சிலம்பை விற்கும் பொழுது அதே நிலையில் பாண்டிய அரசர் மனைவி வேண்மாள் அவள் கோப்பெருந்தேவி அவளுடைய சிலம்பும் களவாடப்பட்ட நிலையில் இந்த சிலம்பை கொண்டு சென்றவன் கல்வன் என்று தவறாக அரசனால், அதாவது பொற்கொல்லனுடைய சூழ்ச்சியால் அவன் அந்த பழியை ஏற்று கொலைக்கு ஆளாகின்றான். இந்த நிலையை அடைந்த கண்ணகி அறச்சீற்றத்தோடு அரசனுடைய அவையில் நீதி கேட்கிறார் என்பதாக இந்த கண்ணகியின் காப்பியம். பின்பு நீதி கேட்டு அப்பொழுதும் ஆற்றாமையால் அவளுடைய தாங்கொன்னா சினத்தினாலும் துயரத்தினாலும் அவள் மதுரை நகரையை எரித்துவிட்டு மதுரையின் மேற்கு வாயிலிருந்து அவள் வேற நாட்டை சென்றடைந்து அங்கிருந்து 14 நாட்கள் கழித்து அவள் கோவலன் அழைக்க வானுலகில் என்பதை குன்றக்குறவர்கள் அந்த நிகழ்வை பார்த்து சேரன் செங்குட்டுவனிடம் குறிப்பிட அவன் அருகில் இருந்த அவனுடைய தேவி வேண்மாள் இந்த பத்தினி தெய்வத்திற்கு கல்லெடுத்து வணங்க வேண்டும் என்பதாக அவள் குறிப்பிட சேரன் செங்குட்டுவன் தமிழர்களையும் தமிழ் மொழியையும் இழிவாக பேசிய அந்த கனக விசயரின் தலையில் கல்லை வைத்து கொணர்ந்து இந்த புனிதவதிக்கு திருக்கோயில் எழுப்பி அவளை வழிபட்ட நிலையை காப்பியம் மிக தெளிவாக அழகாக மூவேந்தர்களினுடைய 3 நகரங்களையும் அவர்களுடைய மாட்சிமைகளையும் பொருத்தி குறிப்பிடுகிறது. இவ்வாறான இந்த கண்ணகியினுடைய இந்த காப்பியம், இதில் இந்த சிலம்பினுடைய பாத்திர படைப்பு, இதை கொண்டு இந்த பண்பாட்டு நிலையானது தமிழ் நிலத்தில் மட்டுமல்லாது தமிழ் நிலத்தோடும் மொழியோடும் தொடர்புடைய வட இந்திய சிந்து பகுதியில் இருந்து நமக்கு இலங்கை வரையிலான ஒரு பண்பாட்டு தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை மிக அழகாக நூலாசிரியர் விளக்கியிருக்கிறார். அந்த வகையில் இந்த காற்சிலம்பினால் வந்த இந்த கண்ணகியினுடைய காப்பியம், அவள் இந்த அறச்சீற்றம் கொள்வது என்பதுதான் இந்த காப்பியத்தினுடைய கரு. அதாவது அவள் அந்த காப்பியம் முழுவதும் அவள் 3 இடங்களில் மட்டும்தான் பேசுகிறாள். அவள் மனமான பின்பு அவள் கோவலனோடு உரையாடியதாக ஒன்றும் பதிவில்லை. அவள் கோவலன் பிரிந்த பின்பு அவளுடைய தோழியோடு ஒரு உரையாடல், அதிலும் ஒரு சொல் பேசுகிறாள், பீடு அன்று என்று. ஏனென்றால் தேவந்தி அவளை இவ்வாறு கணவன் பிரிந்ததனால் நாம் சில கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை செய்வோம் என்று கூறும் பொழுது இது பீடு அன்று என்கிறாள். ஏனென்றால் ஒரு பெண்ணானவள் கணவனே தெய்வமாக இருக்கக்கூடியவள். அதை வள்ளுவரும் குறிப்பிடுகிறார். தெய்வம் தொழுபவள் கொழுநனை தொழுபவள் தெய்வத்தை தொழ தேவையில்லை என்பதாக அந்த குறள் அமைகிறது. அந்த வகையில் அதன் பின்பு இவன் மனம் திருந்தி இவளுடைய இல்லம் வந்த பின்பும் இவனை பற்றி அவள் குறை ஒன்றும் கூறாமல், அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் திறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை என்று தன்னுடைய நிலையை பற்றி அவள் குறிப்பிடுகிறாள். அதாவது எந்த அறத்தை இருந்தெல்லாம் நான் தவறினேன். ஏன்னா இல்லற பெண்களுக்கு இல்லறம் என்பதே குறிப்பாக இல்லறத்தில் இருந்துதான் உலகினுடைய அறம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக அழகான வரிகள். எதையெல்லாம் இல்லறத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டும், அதனுடைய மூல வேறாக பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இதையெல்லாம் நான் இழந்து விட்டேன் என்கிறது. அவன் அங்கு சென்றதால், மாதவியை நாடி சென்றதால் தன்னுடைய இளமை நலம் சென்று விட்டதென்றோ அவள் அப்படி குறைபடாமல், இது அவளுடைய சிறப்பு. கண்ணகியினுடைய காவியம், கண்ணகியினுடைய அந்த கற்பின் திண்மை, அவளுடைய அந்த பத்தினி தன்மையினுடைய வலு, இதையெல்லாம் இந்த சொற்களில் தான் அடங்கி இருக்கிறவை அன்றி நாம் பொதுவாக கற்பு என்பதற்கான கொடுக்கக்கூடிய ஒரு வரையறையில் அது அல்ல. பொதுவாக கல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்துதான் என்று சொல்கின்றது. அதற்கு திண்மை, வலிமை, அந்த எண்ணத்தினுடைய வலிமை, மனதின் சிந்தையினுடைய வலிமை, அந்த வலிமை கொண்டவர்கள் 1-2 சொற்களோடு தங்களுடைய
எண்ணத்தில் ஆழமாக உறுதியாக இருப்பார்கள் என்பதற்கு கண்ணகி ஒரு மிகப்பெரிய சான்றாக சொல்லை குறிப்பிடுகிறாள். ஒரு இடத்தில் மற்றும் அவனை குறிப்பிடுகிறார். அதாவது போற்றாத செயலை நீங்கள் புரிந்தீர்கள் என்கிறார். அதாவது அவளுடைய தாய் தகப்பன், அவனுடைய பெற்றோர் இவனை நினைத்து வருந்துவார்கள் என்ற தன்மையில் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்பதாக அவள் ஒரே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதன் பின்பு இந்த இளம்பை கையில் கொண்டு அவர்கள் அந்த மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த ஒரு இடர் ஊழ் என்ற வினை அவர்களை தாக்கிவிட்டது என்பதாக காப்பியில் கூறுகிறது. ஆக அவள் இந்த சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த பாண்டியனுடைய அவைக்கு சென்று நீதி கேட்கும் பொழுது அதில் பாண்டிய அரசினுடைய சிலம்பில் இருப்பது முத்துப்பறல்கள், கண்ணகியினுடைய சிலம்பில் இருப்பது மாணிக்கப்பறல். ஆக இதை உணர்ந்த அரசன், யானோ அரசன் யானே கண்வன் என்று அவன் மயங்கி விழுகிறான் சிம்மாசனத்திலிருந்து. அதை கண்டு மன்னவன் மயங்கி விழுந்த பின்பு அந்த தென்னவனுடைய அந்த கோப்பெருந்தேவி அவளும் நடுங்குகிறாள். அவள் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று அவளுடைய காலில் விழுகிறாள், கண்ணகியினுடைய காலில் விழுகிறாள். ஆக கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்பது இங்கு மிகப்பெரிய பண்பாட்டை குறிப்பதாக இருக்கிறது. கற்பு என்ற ஒரு நிலையை எல்லாம், அதாவது ஒரு தகப்பனை இழந்த ஒரு பெண்ணுக்கு என்னை தந்தையாக நினைத்துக்கொள் என்று ஒருவர் கூறலாம். அண்ணனை இழந்தவளுக்கு என்னை அண்ணனாக நினைத்துக்கொள், தமக்கையை இழந்தவளுக்கு தமக்கையாக, குழந்தையை இழந்தவனுக்கு குழந்தையை காட்டலாம். ஆனால் கணவனை இழந்தவருக்கு யார் இவன் உன்னை கணவனாக இவனை நினைத்துக்கொள் என்று யாரும் கூறுவது முறையற்றது. அதனால் அவள் ஒரே வரியில் கோப்பெருந்தேவி கூறுவது கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். அப்ப அரசனுடைய அவையில் நீதி கேட்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு நீதியை அவளுக்கு வழங்க வேண்டும். ஆனால் எந்த நீதியை இவளுக்கு காட்டுவது என்று தெரியாமல் பாண்டியன் உயிர் நீத்தான். அவனோடு சேர்ந்து கோப்பெருந்தேவியும் உயிர் நீத்து அந்த அறத்தை நிலைநிறுத்தினார்கள் என்பதாக அந்த காப்பியம் சொல்கிறது. இதை மிக அழகாக நூலாசிரியர் தெளிவுபட அந்த நூலில் சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்பு கண்ணகியினுடைய கோயிலை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். கண்ணகிக்கு கோயில் எழுப்புகிறார்கள். இந்த அத்தி பெண்டீரை வழிபடுகின்ற மரபு, அந்த அவர்களை ஒரு கோயில், அதாவது கல் எடுத்து வழிபடுதல், பொதுவாக கல் எடுத்து வழிபடுதல் என்பது நமக்கு வீரயுக மரபு. வீரயுக மரபில் அதாவது செயற்கரிய செய்த வீரருக்கு தன்னுடைய குடி, தன்னுடைய இனம், தன்னுடைய ஊர், தன் மக்கள், தன் இனம் இவர்களுக்காக செயற்கரிய செய்து தன்னுடைய உயிரை நீத்த அந்த பெரும் வீரர்களுக்கு எடுப்பிக்கப்படுவதுதான் அந்த கல் மரபு, கல் எடுத்து வணங்குதல். அதுதான் நாம் பெருங்கற்காலம் என்றே குறிப்பிடுகிறோம். பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் எல்லாம் அதை குறிப்பிடுகின்றன. இப்ப இந்த வீரயுக மரபு என்பது தந்தை வழி சமூகத்தினுடைய தொடக்கமாக இதை நாம் பார்க்கின்றோம். இதில் தான் இந்த வீரம் போற்றப்படுவதும் வீரத்திற்கு முதன்மை கொடுப்பதுமாக. ஆக அப்ப தாய்வழி சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மரபு, அதனுடைய தொல்மரபு நீட்சியாக நாம் எதை பார்க்கின்றோம் என்றால், இந்த தாய் தெய்வங்களினுடைய இந்த வழிபாடு இரண்டு நிலையில் சமூகத்தில் பிரிந்தது. ஒன்று கன்னி வழிபாடாகவும் மற்றொன்று இந்த கற்பினுடைய வழிபாடாகவும் இரண்டு நிலையில் பிரிந்தது. இந்த கன்னி வழிபாடு என்பது வளமைக்குரியதாகவும், அது ஃபெர்டிலிட்டி கல்ட் என்று சொல்லுவோம், வளமைக்குரிய குறியீடாக அது இருந்தது. பொதுவாக நம்முடைய தாய் தெய்வங்கள் எல்லாம் சிவனோடு மனம் முடிப்பதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். நாம் அறிந்தது கன்னியாகுமரியினுடைய தலபுராணத்தை நாம் நன்கு அறிவோம். ஏனென்றால் நம் மக்கள் தங்களுடைய தாயின் திருமணத்தை அவர்கள் ஏற்பதில்லை. ஏனென்றால் அவள் என்றும் கன்னியாக, ஸ்பின்ஸ்டர், இது தொல்குடிகளினுடைய மரபு. அவள் என்றும் கன்னியாக இருந்தால்தான் அந்த குடி வளமை பெறும் என்பது தொல்குடிகளினுடைய நம்பிக்கை. அந்த வகையில்தான்
சிவன் அங்கு குமரியை மணக்க செல்லும் பொழுது சேவல் வடிவம் எடுத்து நாரதர் கூவி விடுவதாகவும் அதனால் மனம் முடிக்காமல் இவர்கள் திரும்பி விடுவதாகவும் அந்த புராணம் குறிப்பிடுகிறது. இவையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். மற்றொன்று, இந்த ஆடல் கோலங்களாக நமக்கு தில்லையிலும் அதன் பின்பு திருவாலங்காட்டிலும் இந்த ஆடல் கோலங்கள் இவை எல்லாமே தாய் தெய்வத்திற்கும் இந்த தந்தை வழி சமூகத்திற்குமான ஒரு முரண்பாட்டை காட்டும். ஆடல் என்றாலே சண்டை என்று ஒரு பொருள். ஆக இம்மாதிரியாக இந்த கன்னி வழிபாட்டிற்கும் அதன் பின்பு இந்த பத்தினி பெண்டீர்கள் என்று சொல்லக்கூடிய முல்லைத்திணை கற்பை முதன்மையாக வைக்கிறது. அந்த தன்மையில் அமைந்த அந்த ஏனென்றால் முல்லைத்திணை தான் வீரயுகத்தினுடைய தொடக்கம். அரசு உருவாக்கத்தினுடைய தொடக்கமும் முல்லைத்திணை தான். ஆக அதே முல்லைத்திணையில் தான் பெண்டீரும் இந்த வழிபாட்டு நிலைக்கு செல்கிறார்கள். இந்த நிலையில்தான் கண்ணகியினுடைய இந்த வழிபாடும் தொடங்குகிறது. ஆக இந்த பெண்மையினுடைய இந்த பெருமையானது அவளுடைய திண்மையில் தான் இருக்கின்றது. அந்த எண்ண உறுதிப்பாட்டிலும் ஒரு துன்ப நிலையில் கூட அவள் சோர்ந்து விடாமல் மன்னன் என்றும் பாராமல், ஏனென்றால் அவளை சொல்லும் பொழுதே அவள் ஒரு மிகவும் ஒரு கருத்தவளாக, ஒரு குட்டையான பெண்ணாக, ஒரு ஒல்லத்தி என்கிறார்கள். அதாவது கண்ணகியை பற்றி ஆய்வு செய்கின்ற பல அறிஞர்கள் ஒல்லத்தி என்றால் ரொம்ப ஒடிசலாக இருக்கின்ற ஒரு பெண், சிறிய பெண் என்ற அளவில் அவள் இருப்பதாக அப்படிப்பட்ட பெண் எண்ணத்தில் வலிமையாகவும் தன்னுடைய அறத்தை நிலைநாட்டுவதில் உறுதியாகவும் இருந்தாள் என்பதுதான் கண்ணகியினுடைய சிறப்பு. அதற்கு இவளுடைய சிலம்பு எப்படி ஒரு கருவியாக இருந்தது என்பதை ஆசிரியர் அடுத்து காட்டுகிறார். இந்த சிலம்பு என்பதனுடைய அந்த மூலச்சொல் சிலை, அதிலிருந்து சிலம்பு என்ற சொல், இவையெல்லாம் ஒரு மூலத்திலிருந்து வந்த சொற்கள் என்பதாகவும், இந்த சிலம்பு பொதுவாக காலில் அணிவதாக நமக்கு காட்டப்பட்டாலும் அவை தோள்களில் அணிவது கேயூரம் என்று கூறுவார்கள், தோளணி. இடையிலையும் அணிந்திருக்கிறார்கள், அதன் பின்பு காலிலும் இந்த சிலம்பை அணிந்திருக்கிறார்கள் என்பது அவர் சான்றுகளோடு குறிப்பிடுகிறார். இந்த கேயூரம் என்ற சொல் மலையாளத்தில் எப்படி கைர என்று குறிப்பிடப்பட்டு வழங்கப்பட்டது என்பதையும், அதனுடைய சமஸ்கிருத சொல்லாக நூபுர என்ற சொல்லாகவும் இதை வகைப்படுத்தி காட்டுகிறார். இந்த நூபுரம் என்ற சொல்தான் சிலம்பாறு என்று, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்ற அழகர் மலையில் ஓடுகின்ற அந்த சிலம்பாறு, அதை நூபுர கங்கை என்று இன்றும் மக்கள் அதில் புனித நீராடுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த வகையில் சிலம்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு சொல்லாடலில் இருக்கின்றது என்பதாகவும், இதனோடு இந்த சிலம்பம் என்ற அந்த விளையாட்டையும் அவர் ஒப்பிடுகிறார். பொதுவாக இந்த சிலம்பம், இந்த சிலை, சிலம்பு என்பது பொதுவாக அந்த ஒரு மதுரை பக்கத்துல சொல்லுவாங்க, இப்போ சும்மா சிலம்பிக்கிட்டு இருக்காத அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, சிலம்பிக்கிட்டு இருக்குன்னா ஒலிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு சத்தத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பது. சும்மா சிலம்பிக்கிட்டு இருக்காத அப்படின்ற சொல்லாடல் இன்றும் இருக்கிறது. அப்போ ஒரு வகையான ஒலியை உருவாக்கி கொண்டே இருப்பது. அப்ப கால்களில் அவர்கள் அணிகின்றது, தோளில் அணிகின்றது, அந்த பெண்ணும் ஆணும் நடக்கும் பொழுதும் ஓடும் பொழுது எந்த ஒரு இயக்கத்திலும் அது ஒரு ஒலியோடையே இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த சிலம்பினுடைய, அது பெண்ணினுடைய காலணியில் அது இருக்கும். அது ஒரு மங்கள அணியாகவும் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு இந்த சிலம்பாறு அது அந்த அழகர் மலையில், அந்த அழகர் மலைக்கான அந்த தெய்வம் ராக்காயி, பொதுவாக அழகர் தீர்த்தம் என்று பிறர் கூறுவார்கள். ஆனால் மதுரையை சேர்ந்த நாங்கள் எல்லாம் அதை ராக்காயி தீர்த்தம் என்றுதான் குறிப்பிடுவோம். ஏனென்றால் அந்த தாய் தெய்வம், அந்த மலைக்கான தாய் தெய்வம், அந்த தாய் தெய்வத்தினுடைய சிலம்பிலிருந்து வருகின்ற தீர்த்தம், அதாவது அவள் கால் பாதத்தில் இருந்து வருகின்ற நீரோ அப்படி என்றதுதான் கருத்து. இந்த ராக்காயி, இந்த சிலம்பு ஆறு என்பது கரந்த மலையில் இருந்து இந்த ஆறு தொடங்குகிறது. இந்த கரந்த மலையை பற்றி ஒரு
நீங்களெல்லாம் அந்த பாடலை கேள்விப்பட்டிருக்கலாம் அனைவரும். பொதுவாக இந்த சித்திரை திருவிழாவில் அழகரனுடைய அந்த வருகையின் போது 2 பாடல்கள் வந்து இந்த காட் மோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி காட் மோடுக்கு வந்து அந்த 2 பாடல்கள், ஒண்ணு வந்து வராரு வரார் அழகரு, மற்றொன்று கரந்த மலைக்காடு இது ராக்கு இருக்கும் வீடுன்னு ஒரு பாடல். இப்ப இந்த கரந்தமலை என்பதுதான் இந்த ராக்காயி என்ற இந்த தாய் தெய்வத்தினுடைய குடியிருப்பு, அவர் உரைகின்ற இடம். அங்கிருந்து இந்த சிலம்பாறு வருகிறது. சிலம்பாறு அங்கிருந்து அந்த கரந்தமலையும் அழகர் மலையும் வந்து நத்தம் பகுதி, அந்த அந்த பகுதியிலிருந்து, அப்ப அவ ஒரு மலையவே தாயினுடைய தோற்றமாக கொண்டு அவளுடைய அந்த பாதமாக இந்த அழகர் மலையினுடைய இந்த தீர்த்தம் காட்டப்பட்டிருப்பது ஒரு பெரிய உருவகம். இதை சாமானிய மக்கள் தான் செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய புலவர்களோ கவிஞர்களோ இதை வந்து சொல்லவில்லை. இந்த வர்ணனையில், ராக்காயி அம்மன் வர்ணனையில் அம்மன் கரந்தமலையிலிருந்து எப்படி அழகர் மலைக்கு வருகிறாள், அவர் வரும் வழியில் எல்லாம் எப்படி சிலம்பு ஒலிக்க அவள் வருகிறாள் என்பதாக அந்த வர்ணனை பாடல் செல்லும். இதெல்லாம் சிலம்பினுடைய மதுரையோடு தொடர்புடைய, மதுரையை சுற்றியுள்ள இந்த கரந்தமலை அழகர் மலையோடு தொடர்புடைய தாய் தெய்வத்தினுடைய ஒரு நிலை. ராக்காய் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். பொதுவாக இந்த ராக்காயி என்பது என்ன, ராட்சசி ராக்கதர்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுதான் அந்த பெண் தெய்வம் தான். ஆக காடுகளுக்கான தாய் தெய்வங்களை எப்படி அழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மற்றொன்று இந்த சிலம்புகளி நோன்பு. இந்த சிலம்புகளி நோன்பு என்பதை சங்க இலக்கியத்தில் 3 பாடல்கள் காட்டுகின்றன. பொதுவாக குழந்தை பருவத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை காலில் அணிந்திருக்கின்ற அந்த சிலம்பை அவள் பருவம் அடைந்த பின்பு, பூப்பெய்திய பின்பு மணநாளுக்கு முன்பாக அந்த சிலம்பை வந்து கலட்ட வேண்டும் என்பது ஒரு விழாவாகவே நடத்தி இருக்கிறார்கள். இந்த சிலம்பு வந்து எதனுடைய அடையாளமாக இந்த சிலம்புகளி நோன்பு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது, பொதுவாக இந்த இல்லுறை தெய்வம் என்பதை சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அதாவது நெல்லும் முல்லை மலரையும் தூவி மாலை நேரத்தில் இல்லுறை தெய்வத்தை வணங்குவது மரபாக இருந்திருக்கிறது. அப்ப இந்த இல்லுறை தெய்வம் என்பது ஒரு பெண்ணாகவே ஒரு கன்னியாகவே தான் அந்த வீட்டில் வந்து வலம் வருவாள் அந்த பெண் குழந்தை. ஆக அவளுடைய அந்த சிலம்பின் சத்தம் தான் அந்த இல்லுறை தெய்வத்தினுடைய அந்த நடமாட்டம் என்பதாக இன்றும் நாட்டார் வழிபாட்டிலும் சரி, நம்முடைய மக்கள் மனதிலும் இன்றும் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஆக இந்த தெய்வத்தினுடைய இந்த சிலம்பு ஒளியை அவர்கள் கலட்டி எடுத்துவிட்டு அவள் இன்னொரு வீட்டிற்கு செல்ல போகிறாள். அந்த வீட்டினுடைய இல்லுறை தெய்வம் இனி அவளுடைய தெய்வமாக மாறும் என்பதாக இதை இந்த சிலம்பை அவர்கள் கலட்டி வைத்திருக்கலாம் என்பது ஒரு நாட்டார் வழக்காற்றியலில் நாட்டார் தெய்வங்களை ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் என்னுடைய கருத்தாக இதை நான் முன்வைக்கிறேன். சிலம்புகளி நோன்பினுடைய பாடல்களோடு ஆசிரியர் மிக தெளிவாக இதை குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்பு இந்த கண்ணகியின் கோயில் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தது. வருடத்திற்கு ஒரு முறை இந்த கேரளாவுக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்குமான எல்லை பகுதியில் உள்ள அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கின்ற இந்த கோயில் இந்த சித்திரை முழு நாளில் அங்கு மக்கள் எல்லாம் சென்று வணங்குவதை நாம் பார்க்கின்றோம். இந்த கண்ணகியினுடைய வழிபாடு, அவரை பற்றிய கோயில்கள், இதை பற்றி ஆசிரியர் வரிசைப்படுத்துகிறார். ஒன்று வந்து இந்த கோயில், இரண்டாவது நெல்லிச்சேரி, கேரளாவில் நெல்லிச்சேரியில் வந்து ஒரு செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கண்ணகி அம்மனுடைய துதிகளை, போற்றிகளை வந்து தமிழில் பாடுவதாக அவர் குறிப்பிடுகிறார். அதன் பின்பு இந்த பாலக்காடு, சித்தூர், கொடுங்கல்லூரில் இருக்கின்ற பகவதி அம்மன் கோயில்கள் எல்லாம் கண்ணகி அம்மனாகத்தான் அவர்கள் கருதி கண்ணகி அம்மனாகவே அவர்கள் வழிபடுகிறார்கள் என்பதும் ஒரு சிறப்பு. பகவதி அம்மன் எப்படி கண்ணகியோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் வந்து பார்க்க வேண்டும். பொதுவாக பக என்றால், பகவதி என்றால்
வதி என்பது உரைதல், பக என்பது பாதீடு என்ற சொல்லினுடைய ஒரு மாற்று சொல். அதை வட சொல்லாக கருதுகிறார்கள். பக, பகு, பகவான். இதை தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா மிக விரிவாக எழுதியிருக்கிறார். கோசாம்பி அவர்களும் தன்னுடைய நூலில் இதை குறிப்பிடுகிறார். இருந்தாலும் இந்த பக, பகவான், பகவான் என்றால் அனைவருக்கும் பாதீடு செய்து கொடுப்பவன், அதாவது சமமாக பிரித்து கொடுப்பவன் என்ற அந்த சொல்லாடல் தான் இந்த பக. ஆக இந்த பக என்பதில் உரைபவள் என்றால் குறிஞ்சித்திணை பாடல் கொடிச்சி முறைமுறை பகுக்கும் என்பதாக, அதாவது எதை வேட்டையில் கொண்டு வருகிறார்களோ அதை மன்றத்தில் வைத்து பிரித்து தங்களுடைய குடிகளுக்கு கொடுக்கும் பொழுது முறைமுறை பகுக்க வேண்டும். அதை கொடிச்சி தான் செய்திருக்கிறார் குறிஞ்சித்திணையினுடைய தலைவி. ஆக அந்த இடத்தில் கொடிச்சியாக காட்டப்படுவோள் தான் இங்கு பகவதி. இந்த நிலையில்தான் கண்ணகியின் வழிபாடு இதோடு சேர்கிறது. அனைவருக்குமான ஒரு அறத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையையும் ஆற்றலையும் அவளுடைய அந்த ஒரு வெளிப்பாடு, இதைத்தான் நாம் கண்ணகியிடம் இருந்து நாம் பார்க்கின்றோம். இது போன்ற தன்மையில்தான் அவள் ஒரு அணங்காக, அவள் இந்த கொடுமைக்கு ஆளான பின்னால் கணவனை இழந்த பின்பு அவள் ஒரு அணங்காக மாறி நின்றால் அந்த அணங்கினை வழிபடுவதாக பகவதி அம்மனுடைய வழிபாட்டோடு கண்ணகியின் வழிபாடு இணைக்கப்பட்டு பார்க்கப்பட்டு இருக்கிறது. கண்ணகிக்கென்றே தனியாகவும் கோயில்கள் இருப்பதையும் அவர் வரிசைப்படுத்தி இருக்கிறார். இந்த சித்திரை மாத முழு நிலவு நாள் என்பது பொதுவாக ஏன் இந்த நாள்? ஏனென்றால் நாம் தமிழ் சமூக மரபில் நாம் முழுமையாக அறிந்தது இந்த தாய் தெய்வங்களின் வழிபாடு முழுவதும் ஆடி மாதத்தில் நடைபெறும். பொதுவாக நான் இன்றைக்கு கூட நினைத்தேன், இந்த ஆடி மாதத்தில் கண்ணகியினுடைய சிலம்பை பற்றியும் அவளுடைய திறன் பற்றியும் நாம் பேசுகின்றோம் என்று கூட நான் நினைத்தேன். பொதுவாக ஆடி மாதம் தாய் தெய்வங்களுக்கு உரிய மாதங்களாக நம்முடைய இந்த திராவிட நாடுகளில் மாநிலங்களில் வணங்குவது வழக்கம். பொதுவாக இந்த ஆடி 18, அதன் பின்பு ஆடி கழிவு, இதெல்லாம் பெண்களுக்கான மாதமாக அவர்கள் பெண் தெய்வங்களை முளைப்பாரி பாலிகை எடுத்தல், பால் குடம் எடுத்தல், முளைப்பாரியை வழிபடுதல், இது போன்ற சடங்குகளோடு அவர்கள் பெண் தெய்வங்களை வழிபடுவது. நம்முடைய நாட்டார் பெண் தெய்வங்களான மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன், இசக்கியம்மன், இது போன்ற எல்லா தெய்வங்களினுடைய வழிபாடு ஆடி மாதத்தில் சிறப்பாக நடைபெறும். பொதுவாக நமக்கு அந்த 2 மாதங்கள் ஆடி மற்றும் மாசி நம்முடைய தமிழ் சமூகத்தில் 2 விதமான இந்த நாட்டார் வழிபாடு, இதை களரி என்று கூறுவார்கள். களரி என்பது பலி சடங்கை மேற்கொள்வது, பலி கொடுத்து அந்த அணங்கு தெய்வங்களை திருப்திப்படுத்துதல் என்பதாக களரி என்று குறிப்பிடுவோம். இதில் ஆடி களரி ஒன்று, மாசி களரி ஒன்று. இதில் ஆடி களரியில் தான் இந்த பெண் தெய்வங்களுக்கான ஒரு படையல் வழிபாடு சடங்குகள் எல்லாம் நடைபெறுவது இன்று வரை நம்முடைய மரபாக இருந்து வருகிறது. ஆக இந்த நிலையில் ஆடி மாதம் தவிர்த்து சித்திரை மாதத்தை கண்ணகிக்கு எடுத்த ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இதற்கு பல காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. இது தேய்பிறை, சித்திரை மாதம் தேய்பிறை 8ஆம் நாளில் கண்ணகி மதுரையை எரித்தாள். அதனால் அவளை குளிர்வித்தல், அவளை மகிழ்ச்சிப்படுத்தி சாந்தப்படுத்துதல் என்ற நிலையில் அந்த மாதத்தில் அந்த முழு நிலவு நாளில் பொதுவாக பெண் தெய்வங்களின் வழிபாடு முழு நிலவு நாளில் தான் நடைபெறுவது வழக்கம். இந்த அமாவாசை என்பது காவல் தெய்வங்களான நம்முடைய கருப்பசாமி, முனீஸ்வரன், ஐயனார், இது போன்ற ஃபெரோசியஸ் காட்ஸுக்கு அந்த பழிச்சடங்குகள் எல்லாம் அமாவாசை இரவன்று நடத்தப்படுவதும், பெண் தெய்வங்களினுடைய வழிபாடு முழு நிலவு நாள் இரவு நடத்தப்படுவதும் நம்முடைய வழிபாட்டு மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த வழிபாடு, அதன் பின்பு இந்த கண்ணகியினுடைய பெயர் கொண்ட 2 பாடல்கள் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று பேகன் மனைவியை பேகனுடைய மனைவி, மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனுடைய மனைவி கண்ணகி. அவள் தன்னுடைய கணவனை பிரிந்து, மருதத்திணை பாடல் அது, அதெல்லாம் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. பேகன் மாற்றாறு இடம் தேடி சென்று விட்டான்,
பரத்தையிடம் சென்று இருக்கிறான் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கவிஞரும் அந்த புலவரும் அப்படித்தான் பாடுகிறார். ஆக அந்த பெயர் கண்ணகி என்பதாகவும் வருகிறது. அதன் பின்பு இந்த திருமா உண்ணி என்ற இந்த சொல், ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என்பது இந்த கண்ணகியினுடைய காப்பியத்தோடு மிகவும் தொடர்புடைய ஒரு தொன்மமாக எல்லா அறிஞர்களாலும், தமிழ் அறிஞர்களாலும் இந்த கண்ணகியினுடைய காப்பியத்தை ஆய்வு செய்கின்ற வரலாற்று அறிஞர்களாலும் இது முன்னிறுத்தப்படுவது. இந்த திருமா உண்ணியினுடைய பாடல் நற்றிணை பாடல். இது காலத்தால் முந்தையது. நமக்கு காப்பியம் இப்ப 2ஆம் நூற்றாண்டு ஆதலால் இந்த காலத்தை அடிப்படையாக வைக்கும் பொழுது கண்ணகிக்கு முந்தையதாக ஒரு தொன்ம மரபு இருந்து வந்திருக்கிறது. இந்த முளையை கிள்ளி எறிதல் என்பதான ஒரு நிலை இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த திருமா உண்ணியினுடைய பாடலை ஆசிரியர் இங்கு உதாரணமாக காட்டுகிறார். ஏன் இந்த முளையை கிள்ளி எறிய வேண்டும், இதனுடைய இது தொல் நம்பிக்கை என்ன, இந்த பழங்குடிகளில் இந்த தன்மை என்ன, இதனுடைய நீட்சியாக திருமாவுண்ணியும் அதனுடைய தொடர்ச்சியாக கண்ணகியும் இதனை செய்வதற்கான காரணம் என்ன என்பதும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தேடலுக்கான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். இந்த கண்ணகியினுடைய கோயில் அமைந்த அந்த மலை, இதை நாம் அணங்குடை நெடுவரை என்றே குறிப்பிடலாம். இது சங்க இலக்கியத்தில் அணங்குடை நெடுவரை என்றே குறிப்பிடுகிற இந்த அணங்கு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டை அது காட்டவில்லை. பொதுவாக அணங்கு என்பது முதலில் பெண் தெய்வங்களைத்தான் குறிப்பிட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பு அணங்கு என்ற சொல் அது முருகனை குறிப்பிடுவதாக வருகிறது. ஆக இந்த அணங்கு இருக்கின்ற அந்த மலை, அந்த மலையானது குறிஞ்சி திணையினுடைய மலையாகவும் அது எப்படி கானகத்திற்குள் இருக்கின்றது என்பதையும் பாடல் அகப்பாடல் விரிவாக விளக்குகிறது. இந்த படமானது சித்திரை மாதம் அங்கு கண்ணகி கோயிலுக்கு செல்கின்ற மக்கள், இந்த பகுதி அங்கு உள்ள தொல்குடி பழங்குடி மக்கள் அந்த மலையை கடந்து அந்த கானகத்திற்குள் செல்வது. இந்த அணங்கு உரைகின்ற அந்த நெடுவரை என்பது அவள் அணங்காகிவிட்ட தன்மை. பொதுவாக தொல் பழங்காலத்திலிருந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது இந்த ஆவியை, அதாவது இறந்த பின்பு தொல் பழங்கால மனிதனுக்கு இறப்பை பற்றிய சிந்தனையில் முதலில் தோன்றியது தன்னோடு வாழ்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களுடைய ஆவியை நிலைநிறுத்தி வணங்க வேண்டும். இதிலிருந்து தான் நம்முடைய அந்த வழிபாடு நீத்தார், அதாவது முன்னோர் வழிபாடு தொடங்குகிறது. இந்த ஆவியை நிலைநிறுத்துவது அது காலத்தால் அழியாத ஒரு பொருளாக இருக்க வேண்டும், உறுதியான பொருளாக இருக்க வேண்டும் என்ற தன்மையில் தான் கல்லில் நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த கல்லில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதில்தான் அந்த மலை உச்சியில் இருக்கின்ற அந்த குகை தலங்களில் இவர்கள் தங்களுடைய இந்த இறந்த முன்னோர்களினுடைய ஆவியை அங்கு நிலைநிறுத்துவதாக எண்ணிக்கொண்டு அங்கு பலிகளையும் பூசைகளையும் நடத்தினார்கள். அந்த பலிகளும் பூசைகளும் பொதுவாக இந்த உயிர் பலிகளாக இருந்தன. சில நரபலிகளையும் ஆசிரியர் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற தன்மையில் அந்த பலிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தன. அப்பொழுது இந்த பலிகளை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் சமணர்களும் பௌத்தர்களும், கொல்லாமை நோன்பை முதன்மையாக கொண்ட சமணர்களும் பௌத்தர்களும் அந்த குகைகளை நாடி சென்று அங்கு தங்கினார்கள் என்பது தொல்லியலாளர்களினுடைய கருத்து. இது மறுக்கத்தக்கது அன்று. ஆக, ஏனென்றால் நீங்கள் பல குகை தலங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ள பல குகை தலங்களில் செந்நிற ஓவியங்கள் வரைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இந்த ஓவியங்கள் இருந்த தலங்கள் எல்லாமே பூதம் புணர்த்த புதிதியல் பாவை என்று கொல்லிப்பாவையை சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு வருடமும் அந்த குடிகளால், அந்த கொல்லிப்பாவை இருக்கின்ற அந்த குடைவரை ஒவ்வொரு முறையும் அந்த பாவை வரையப்பட்டு வணங்கி வந்ததைத்தான் அந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஆக இது போன்று இந்த கல்லில் இந்த அணங்கை நிலைநிறுத்தி அதற்கு பலியை செலுத்தி வணங்குதல் என்பது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. இதில்
வீரயுகத்தில் ஆண் தெய்வங்களுக்காகவும் வீரர்களை வணங்குவதும், அதற்கு முந்தைய நிலையில் தாய் வழி சமூகத்தினுடைய நிலையில் அங்கு தாயினுடைய அந்த தொடர்பான தெய்வங்களை அங்கு நிலைநிறுத்துவதும் நமக்கு மரபாக இருந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பெருங்கற்கால வீரயுக மரபில் தான் நாம் இந்த நட்ட போலும் நடா நெடுங்கள் என்று இந்த முதல் படத்தில் காட்டுகின்ற இந்த கல்லை கொடுமணலில் இருக்கின்றது. இது வீரர்களுக்காக கல்லெடுத்த ஒரு நினைவு. அதாவது குகைகளில் சென்று மலை உச்சியில் அணங்குடை நெடுவரை என்றாலே அந்த மலை எவ்வளவு உயரமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இருக்கின்ற மலை. ஆக ஒவ்வொரு வருடமும் இந்த குடிகள் அங்கு சென்று தங்களுடைய பலிகளை செலுத்தி வணங்கி வருதலை கடினமாக புரிந்த நிலையில் அந்த மலையிலிருந்து கல்லை எடுத்து தாங்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியிலேயே அவர்கள் நிலைநாட்டி வழிபடுவது என்பது 2ஆம் கட்ட நிலை. இது வீர யுகத்தில் வீரர்களுக்கு செய்யப்பட்டது. அதே நிலை பெண்ணுக்குமான நிலையாகத்தான் சதி கற்கள் தோன்றுகின்றன. இந்த சதி கற்கள் என்பது இந்த கன்னி தன்மையையும் கன்னி வழிபாட்டையும் பத்தினி பெண்டீரை வழிபடுகின்ற தன்மையையும் காட்டுவதாக இந்த வலை அணிந்த கைகள் என்பதாக இந்த கைகளில் உள்ள வலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு மங்கள அணியாக காட்டப்படுவதா நமக்கு இங்கு தொண்டை மண்டலத்தில் இந்த சதிக்கற்கள் அதிகமாக கிடைக்கின்றன. இப்படி இதை வணங்குவதும் இந்த சதிக்கற்கள் பல குடியினருக்கு இன்றைய நிலையில் சொல்லாடலில் சாதியினருக்கு இது குலதெய்வமாகவும் இருந்து வருகின்றது. இந்த ஒரு நிலையில் கண்ணகியினுடைய இந்த கல் எடுத்து அவளை சேரன் செங்குட்டுவன் நிலைநிறுத்தி வணங்கிவிட்டான். ஆக ஒரு திணை மருதத்திணையினுடைய பூம்புகார் நகரத்தில், பொதுவாக சோழ நாடு மருதத்திணை உடையது. அதில் நெய்தல் திணையோடு தொடர்புடைய இந்த பூம்புகார் நகரத்தில் செல்வந்த குடும்பத்தில் பிறந்த அந்த கோவலனின் மனைவி கண்ணகி அதன் பின்பு பாண்டிய நாடு என்னும் முல்லை திணைக்கு வருகின்றாள். முல்லை திணையில் அவளுடைய அந்த அறத்தை, கணவனை இழந்து அவள் அந்த அறத்தை நிலைநிறுத்தி நகரையும் எரித்துவிட்டு மீண்டும் சேரநாடு நோக்கி செல்கிறாள். குறிஞ்சி திணைக்கு செல்கிறாள். அதன் பின்பு இந்த மருதம், நெய்தல், குறிஞ்சி, முல்லை என்ற 4 திணைக்கும் தெய்வமாக அவள் மாறிய தன்மையை தான் பார்க்கின்றோம். இதுதான் இந்த அணங்கினுடைய வழிபாட்டு தன்மை. அணங்கு என்பது பொதுவாக ஓரிடத்தில் அதை வழிபடுவது என்பது இயலாது. அதனால்தான் சென்ற இடமெல்லாம் அந்த பிடிமண்ணை எடுத்து கொண்டு சென்றும் குலதெய்வத்தை வழிபடுவது இன்றும் மரபில் இருக்கிறது. நூலாசிரியரும் இதை பல இடங்கள் பல உரைகளில் அவர் இதை கூறியிருப்பார். அந்த வகையில் கண்ணகி நார்த்திணைக்கும் எப்படி தெய்வமாகி அணங்காகி நின்றாள் என்பதற்கு இந்த கோயிலும் ஒரு சான்று, அவளுடைய கோயில். அதன் சொல்லுங்க. நேரம் பத்தி ஒரு நினைவூட்டல். கண்டிப்பா முடிச்சிட்டோம். இந்த வந்துருச்சு. இது பேகன் கண்ணகி பற்றியும் திருமா உண்ணியை பற்றியும் சங்க இலக்கியம் நமக்கு கூறிய பாடல். இந்த திருமா உண்ணியினுடைய அந்த நினைவோட்டங்கள் எப்படி கண்ணகியினுடைய காப்பியத்தில் புகுந்து வந்திருக்கிறது, அல்லது இந்த கண்ணகி என்ற பெயருடைய பேகன் இந்த ஒரு சமூகத்தின் நிலை, மருதத்திணையினுடைய தலைவன் அதிக ஒரு தன்னிடம் இருந்த அதிக செல்வத்தின் காரணமாக கலைகளில் ஈடுபாடு கொண்டு அவன் இல்பரத்தையோடு அவன் உறவு கொண்டாடும் பொழுது தலைவியினுடைய மனநிலை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று இந்த பேகனுடைய மனைவி கண்ணகியினுடைய கண்ணீர். அதை கபிலர் பார்க்கிறார். இந்த திருமா உண்ணியும் இதே நிலைதான். அதாவது தன்னை பிரிந்து அல்லது தன்னை கைவிட்டு சென்று விட்ட தன்னுடைய தலைவன், அவனை நினைத்து நினைத்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாகி அவள் இனி பயன்படாத இந்த முளை தனக்கு தேவையில்லை என்பதாக அவள் பிடுங்கி எறிவதாக அந்த பாடல் அந்த திருமா உண்ணியை நினைவுபடுத்தி ஒரு இல்பரத்தை தலைவியின் பாலும் பாங்கன் பாலும் கூறுவதாக ஒரு நற்றிணை பாடல் குறிப்பிடுகிறது. இது சமூகத்தினுடைய அந்த பன் அடுக்கு நிலைகளை தெளிவாக காட்டுது.
அதன் பின்பு மதுரையில் வந்து செல்லத்தம்மன் கோயில், இது கண்ணகியினுடைய ஒரு சிற்பம் அங்கே வந்து இன்றும் வழிபடப்படுகிறது. நமக்கு தெரியும், மதுரை நகரத்தில் இந்த புறஞ்சேரி இருத்த காதையில் கண்ணகி தங்கி இருந்த இடமாக, மாதரி தங்கி இருந்த மாதரையினுடைய இடமாக நாம் வந்து இன்றைய வடக்கு மாசி வீதி என்று சொல்லக்கூடிய ஆயர் குலத்தவர்கள், இன்றும் அந்த ஆயர் குலத்தவர்கள் அதிகமாக குடியிருக்கின்ற பகுதி, அங்குதான் அவள் தங்கியிருக்கிறாள். அந்த வடக்கு மாசி வீதியினுடைய வெளிப்புறத்தில் தான் இந்த செல்லத்தம்மன் கோவில் இருக்கின்றது. அதன் பின்பு மற்றொரு கோயில் கண்ணகிக்காக எடுக்கப்பட்டது, கொற்கையில் எடுக்கப்பட்ட வெற்றிவேல் அம்மன். இந்த 2 கோயிலையும் பற்றியும் ஆசிரியர் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்பு கண்ணகி பற்றி வந்த திரைப்படங்களை பற்றி அவர் வரிசைப்படுத்துகிறார். கால அடைவில் முதலில் கண்ணகி என்ற ஒரு படம் வந்து 1942 வெளிவந்ததாகவும், அதன் பின்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய பூம்புகார் என்ற திரைப்படம் வந்து கண்ணகியினுடைய ஒரு ஆற்றல் பொருந்திய தன்மையையும், அவளுடைய அரசன் முன்பு நீதி கேட்டு போராடிய தன்மையையும் வெகுவாக எப்படி அந்த திரைப்படங்கள் காட்டின, அது மக்கள் மத்தியில் எப்படி சென்றடைந்தது என்பதா. ஏனென்றால் பொதுவாக கண்ணகியினுடைய இந்த சிலம்பு காப்பியம் என்பது நம்முடைய கூத்துகளில் அதிகமாக காட்டப்பட்டதாக தெரியவில்லை. வள்ளிக்கூத்திற்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம் போன்று இந்த கண்ணகி காப்பியத்திற்கான கூத்துகள் இல்லை. ஏனென்றால் இது ஒரு அதாவது ஷேக்ஸ்பியர் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு இரங்கல் கதையாக இருப்பதால் இதை மக்கள் அதிகம் விரும்பவில்லையா என்பது தெரியவில்லை, அல்லது இதற்கான சான்றுகள் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் இதை காப்பியப்படுத்தி இருக்கும் பொழுது, காப்பியம் என்பதே நமக்கு மனமுருகியல் உணர்வோடு அதை நாம் வந்து ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போன்ற தன்மையில்தான் அது செல்கின்றது. அந்த வகையில் இந்த திரைப்படங்கள் செய்த பங்கை ஆசிரியர் பேசியிருக்கிறார். அதன் பின்பு இந்த காவேரி பூம்பட்டினத்தில் கண்ணகிக்கென்றே ஒரு சிலை நிறுவி இருப்பதும், அது தமிழ்தாய் போன்று வழிபடப்படுவதையும், அங்கு இந்த பூம்புகாரில் உள்ள அந்த அருங்காட்சியகம், அங்கும் இந்த சிலம்பை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பூம்புகார் நகரத்தில் அங்கு அகலாய்வில் கிடைத்த பொருட்களை எல்லாம் இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இதை பற்றி ஆசிரியர் நூலில் குறிப்பிட்டிருக்கிறார், படங்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின்பு சிந்து சமவெளி சிலம்பு என்பதை பற்றி கூறுகிறார். அதில் குறிப்பாக இந்த 7 மங்கையர் நிற்கின்ற இந்த முத்திரை, இது M1186 என்று நினைக்கின்றேன் இந்த முத்திரையின் எண். இந்த முத்திரையை பற்றி அவர் விரிவாக, அதாவது இந்த மரத்தினூடே நிற்கின்ற அந்த தெய்வம், அதற்கான பலியை கொடுக்கின்ற அந்த தலைவன், அவனுக்கு பின்னால் நிற்கின்ற இந்த எருது, கீழே வரிசையாக நிற்கின்ற இந்த பெண்கள், 7 பெண்கள் ஒருவர் கை கோர்த்தும் கோர்க்காத மாதிரியும் அருகில் நிற்கின்ற இந்த தன்மை, இதையெல்லாம் குறிப்பிட்டு இந்த பெண் தன்மையில் பெண் அணங்காக இருக்கின்ற இவர்கள் காலில் சிலம்போடு இருக்கக்கூடியவர்கள் என்றும், மார்க் கெனாயர் போன்ற அகலாய்வு, சிந்து சமவெளி அகலாய்வை மேற்கொண்ட அந்த அறிஞர்கள் சிலம்பு என்பது அங்கு அகலாய்வில் கிடைத்தது என்பதும், அங்கு சிந்துவெளி மக்களினுடைய ஒரு சிறந்த பண்பாட்டு அணிகலனாக சிலம்பு இருந்திருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிடுவதாக நூலாசிரியர் தெளிவாக இதில் குறிப்பிடுகிறார். இந்த பசுபதி என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரையிலும் இந்த கால்களில் ஒரு கால் அணி, அதாவது அது சிலம்பாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இதை நாம் வந்து இன்னும் 3, ஏனென்றால் இதை ஆண் தெய்வமாகவே ஷெரின் ரத்னாகர் அவர்கள் இதை ஒரு பெண் தெய்வமாகத்தான் பார்க்கிறார்கள். நாம் வந்து சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தான் இந்த பசுபதி என்று வந்து சிவபெருமானுடைய தோற்றமாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதை பெண் தெய்வமாகத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அல்லது பெண் தெய்வத்தின் வேடமணிந்த ஆண் பூசாரி, எந்த நிலையிலும் அது பெண்ணாகத்தான் காட்டப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார். இதுவும் நோக்கத்தக்கது. அப்படி இருந்தால் ஷெரின் ரத்னாகர் அவர்களுடைய கருத்து மீண்டும் மீளாய்வு செய்யப்பட்டால் அந்த காலில் சிலம்பு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதன் பின்பு அவர் இந்த வடபகுதியில், குறிப்பாக குஜராத் பகுதியில் இந்த கண்கை மாதா என்ற
தாய் தெய்வத்தினுடைய வழிபாடை பற்றி அழகாக விரித்துரைக்கிறார். அது சௌராஷ்டிர மக்களால் சௌராஷ்டிர நிலத்தில் கனக்சென் என்பவர் அந்த கன்காவதி அரசை நிறுவுகிறார். அந்த கன்காவதி அரசு நிறுவுகின்ற கனக்சென் ஒரு போரில் தோற்கிறார். அப்பொழுது இந்த தெய்வம் கங்கை மாதா அவர் முன்னால் காட்சியளிக்கிறது. அவள் தனக்கான ஒரு கோயிலை வேண்டுகிறாள். அதுதான் பொதுவாக எப்பொழுதும் தாய் தெய்வங்கள் அல்லது நம்முடைய குல தெய்வங்கள் அந்தந்த குடியினுடைய தலைவனிடம் தனக்கான இருப்பிடத்தை நிலைநிறுத்த சொல்லும். அப்பொழுது அது ஒரு இடத்தை காட்டும். அந்த வகையில்தான் இந்த கங்காவதியும் தன்னுடைய சிலம்பு ஒளி தொடர்கின்ற தொடர்ந்து வருவதாகவும், நீ அந்த ஒளியை மட்டும் கேட்டு அதை அதாவது அதை தொடர வேண்டும் என்பதாகவும் அந்த தெய்வம் குறிப்பிடுகிறது. ஓரிடத்தில் அந்த சிலம்பின் ஒளி நின்று விடுவதாகவும், அந்த இடத்தில் இந்த கங்காவதிக்கு ஒரு கோயிலை அந்த கனக்சென் என்ற அரசன் கட்டி முடிப்பதாக அந்த வரலாறு செல்கிறது. இது பல இந்த கங்கை மாதா உட்பட இந்த பெண் தெய்வங்கள், சில பெண் தெய்வங்கள் பிராமணர்களுக்கும் குலதெய்வமாக இருக்கின்றனர் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் ஆசிரியர். இது ஆச்சரியத்தக்கமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் நம்முடைய இந்த திராவிட சமூக அமைப்பிலும், குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இந்த ஐயனார் போன்ற தெய்வங்கள் பிராமணர்களுக்கு குலதெய்வமாக இருக்கின்றன. இது நீங்கள் நம்ப முடியாத ஒன்று. ஐயனார் எருமை பலி ஏற்றவர், ஐயனார் கிடாய் பலி ஏற்றவர், ஐயனார் சேவர் பலி ஏற்றவர். அந்த தெய்வம் தான் பிராமணர்களுக்கும் குலதெய்வமாக இருப்பதை நாம் இன்றும் பார்க்கலாம். அவர் இது போன்ற ஒரு பொதுமைத்தன்மையை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம் என்பதை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த கங்கை மாதாவின் சிலம்பு தான் அங்கு ஒரு ஊடாடக்கூடிய ஒரு மைய பொருளாக இருக்கிறது என்பதாக. அதன் பின்பு பகுசர மாதா என்ற ஒரு பெண் தெய்வத்தை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பெண் தெய்வத்தோடு தொடர்புடைய கொடியார், மேலடி, கடக்குவை இது போன்ற பெண் தெய்வங்களும் அங்கு பிராமணர்களுக்கு குலதெய்வமாக இருக்கின்றது என்பதை பாடுகிறார். இந்த பகுசர மாதாவினுடைய தோற்றம் பற்றி அங்கு மக்கள் வழங்குகின்ற அந்த கதையை அவர் ஆசிரியர் தெளிவாக குறிப்பிடுகிறார். அதாவது பட் சரண் என்ற 2 பிரிவினர், அவர்கள் நம்முடைய பாணர் மரபை போன்றவர்கள். அங்கு குஜராத் பகுதிகளில் ஊராக சென்று அவர்கள் தங்களுடைய நிலத்தை பற்றியும் நிலத்தினுடைய வளமை பற்றியும், தெய்வங்களை பற்றியும், சடங்குகளை பற்றியும், அரசர்களை பற்றியும் பாடி பரிசில் பெற்று வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள். அவர்கள் தங்களை தேவி புத்திரர்கள் என்று அழைத்து கொள்கிறார்கள். இவர்களுடைய இந்த தேவி பகுசர மாதா, இந்த பகுசர மாதாவினுடைய கதையானது, அவள் ஒரு முறை, அவள் ஒரு கன்னி இளம்பெண். அவள் ஒரு வழி கானகத்தில் வழியே நடந்து செல்லும் பொழுது தீயவன் ஒருவனால் அவள் பாலியல் துன்புறுத்தப்படும் பொழுது அவள் தன்னுடைய மார்பை கிள்ளி எறிவதாக அந்த கதை இருக்கிறது. அதோடு அவனை அவள் சபிக்கிறாள், ஆண்மையற்று போகும்படி சபிக்கிறாள் என்பதாகவும், அதன் பின்பு இந்த தேவியாக அனங்காக மாறி அவள் இந்த குலத்தினர்களை, இந்த பட்சரண் என்ற இந்த 2 பிரிவு குலத்தினர்களுக்கு அவள் தெய்வமாக மாறுவதாகவும், அவளை பற்றி பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் இந்த வஞ்சினத்தோடு சினத்தோடு பாடுவதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இதில் அந்த சினத்தோடு அவளை போற்றி பாடுகின்ற பாடல்கள் வஞ்சினமாக, ஏனென்றால் அவள் பாதிக்கப்பட்ட தன்மையினால் எழுகின்ற அந்த சினம், அந்த கோவாவேசம், இதனோடு தான் அவளுடைய அந்த போற்றிகளும் இருந்திருக்கின்றன. அதை திராகு என்பதாக குறிப்பிடுகிறார். திராகு என்பதாக அவர்கள் அங்கு வழங்குவதாக. அது இங்கு நமக்கும் உண்டு. நீங்கள் இந்த குளித்தி பாடல்கள் என்று கொடுங்கல்லூர் பகவதி அம்மனை மிகவும் ஒரு ஃபெரோசியஸ் காடஸாக பார்க்கும் பொழுது இந்த குளுத்தி பாடல்கள் அவரை குளிர்விப்பதற்காக, அவரை சாந்தப்படுத்துவதற்காக பாடுவதாக அமைந்தது. பொதுவாக இந்த நாட்டார் தெய்வ அழைப்புகளில் நீங்கள் தெய்வங்களை ஆவேசிக்க அழைக்கும் பொழுது பூசாரி முதலில் இந்த வர்ணனை பாட்டை தொடங்குவார் உடுக்கை ஒளியோடு. அப்படி உடுக்கை ஒளியோடு தொடங்கும் பொழுது அவர் அந்த பெண் தெய்வம் முதலில் அடைந்த துன்பத்தை முதலில் விளக்குவார். என்ன துன்பத்தை அடைந்து அவள் தீயில் விழுந்து
அணங்கானால் அல்லது நீரில் விழுந்து இறந்து அணங்கால். நமக்கு 2 முறை நம்முடைய சப்தமாதர்களுடைய கான்செப்ட் அது 7 என்பது எண்ணற்ற என்று பொருள். இன்ஃபினிட்டி 7 என்றால் 7 அல்ல, அது ஒரு குறியீடு. எண்ணற்ற என்று பொருள். இந்த எண்ணற்ற பெண்கள் நீரில் இறந்து விழுந்து இறந்தவர்கள். அவர்களுக்கான குலதெய்வ வழிபாடுகளே அப்படித்தான் வருகிறது. அந்த வகையில் சப்தமாதர்களுடைய அந்த இதெல்லாம் நீர்நிலைகளில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சப்தமாதர்களுடைய உருவங்கள் எல்லாம் பாண்டிய நாட்டு பகுதிகளில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு குளமோ அல்லது ஏரியோ அந்த பகுதிகளில் ஒரு சிறு கல்லில் 7 மாதர்கள் இருப்பார்கள். ஒரு ஆற்றங்கரை பக்கம் 7 செங்கலை வைத்து வணங்குவார்கள். குளக்கரையில் 7 செங்கலை. இதெல்லாம் இந்த நீர்நிலையோடு தொடர்புடைய பெண் தெய்வங்களை காட்டுவது. மற்றொன்று நெருப்போடு அவர்கள் அக்னியில் இறந்து தங்களை அணங்காக்கி கொண்டவர்கள். அந்த வகையில் இந்த அக்னியில் இறந்த இந்த பெண்டீர்களை அழைக்கும் பொழுது ஆவேசமான வர்ணனையாக வரும். அந்த ஆவேச வர்ணனை வந்த பின்பு அந்த ஆவேசமுற்ற பெண் தன்னுடைய அந்த பழைய நிலையை நினைத்து என்னென்றால் அணங்கு அவள் மேல் ஒரு சிறு பால பெண் மீது கன்னி பெண் மீது அந்த அணங்கு அவள் அந்த கதையை தானே அழுவாள். இதைத்தான் நாம் வஞ்சி காண்டத்தில் கண்ணகிக்கு கோயில் கட்டி முடித்த பின்பு அவளை அங்கு நிலைநாட்டி வர்ணிக்கும் பொழுது அந்த சிறு பெண் மீது கண்ணகியே வருவதாகவும் கண்ணகியினுடைய தாயும் கோலனுடைய தாயும் இருவர் மீது அழுவதாகவும் நமக்கு அந்த காப்பியம் காட்டுகிறது. ஆக இதெல்லாம் தொல்மரபு நீட்சியில் வந்த நம்பிக்கைகள். அதன் பின்பு இந்த ஒடிசா கோண்டு பழங்குடியினர் பற்றி விரிவாக அவர் பேசியிருக்கிறார். அதில் இந்த கந்தமால் பகுதியில் நடைபெறுகின்ற நரபலி, அதாவது நரபலியினுடைய பதிலீடாக அதன் பின்பு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்பாக நடந்த எருமை பலி. அந்த எருமை பலி எதற்காக இந்த பலிகள் கொடுக்கப்படுகின்றன என்பது பொதுவாக வளமை சார்ந்ததுதான் எந்த இடத்திலும். ஏனென்றால் பொதுவாக தொல்குடியில் ஒரு நம்பிக்கை, எந்த உயிரினம் ரத்தம் சிந்துகிறதோ அந்த உயிரினம் பல்கி பெருகும் என்பது தொல்குடிகளின் நம்பிக்கை. ஆக எந்த உயிரினம் ரத்தம் சிந்தும் என்றால் ஆடு மாடுகள் கால்நடையே வாழ்வாதாரமாக கொண்டவர்கள் அதனுடைய இனப்பெருக்கத்திற்காக அதன் பின்பு தன்னுடைய குடியையே பெருக்கம் செய்ய வேண்டும் என்று தலைவனே தன்னை பலியாக கொடுப்பான். அதைத்தான் நாம் முதல் நிலையில் பார்க்கின்றோம். அதன் பின்பு பதிலீடாக தலைவனின் வெற்றிக்காக வீரர்கள் தங்களை பலி கொடுத்து கொள்ளுதல், இது போன்றுதான் இந்த அடுக்கு நிலை வருகிறது. அந்த வகையில் இந்த எருமை பலி என்பது அந்த எருமையினுடைய விருத்திக்காகவும் அதன் பின்பு இந்த பலி கொடுப்பதினால் அந்த குருதியினுடைய செம்மை தன்மையில் தங்களுடைய அந்த மஞ்சள் அங்கு விளைகின்ற அந்த மஞ்சள் செம்மை பெறும் என்பதாகவும் அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் இதில் குறிப்பிடுகிறார். பொதுவாக அந்த பகுதியில் மஞ்சள் விளைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த மஞ்சளில் அதிக சிவப்பு இருப்பது ஒரு தரமானதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் குறிப்பாக அந்த மக்கள் அதை நினைக்கிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கையோடு நமக்கு மிக முக்கியமான நம்பிக்கை, பலி கொடுக்கும் பொழுதுதான் அந்த உயிரினமும் அந்த குடியும் பல்கி பெருகும் என்பது தொல்குடிகளின் நம்பிக்கை. இது உலகமெங்கிலும் உள்ள எல்லா தொல்குடிகளுக்கும் இந்த நம்பிக்கை பொதுவானது. இதை பற்றி இப்பொழுது அவர் குஜராத் மற்றும் ஒடிசா பகுதிகளில் இந்த சிலம்போடு தொடர்புடைய செய்திகளை பெண் தெய்வங்களோடு தொடர்புடைய செய்திகளை குறிவிட்டார். அதன் பின்பு கண்ணகி தொன்மத்தின் சுவடுகள் என்பதாக சில செய்திகளை குறிப்பிடுகிறார். அதில் ஒன்று இந்த 8 கை உள்ள இந்த கொல்லிப்பாவை என்ற அந்த மலையில் உள்ள கொல்லிப்பாவையை இப்பொழுது 8 கை அம்மன் என்று வழிபடுகிறார்கள். இந்த 8 கை அம்மன் என்ற இந்த கொற்றவை தன்மை அணங்கு கொல்லி என்பதே கொல்லுகின்ற தன்மையுடைய பெண், அதுதான். அதாவது தாக்கி அணங்கி வருத்துதலை கொடுக்கக்கூடிய தெய்வங்களைத்தான் அணங்கு என்று கூறுவார்கள். அந்த வகையில் கண்ணகியும் ஒரு அணங்கு என்பதை அவர் ஊடாட்டமாக குறிப்பிடுகிறார் என்று நான் அந்த இயலை படிக்கும் பொழுது எண்ணுகின்றேன். அறச்சீற்றம் என்பது
பொதுவாக அநீதி எழுந்தது தனக்கு மட்டுமல்ல, இது போன்று எந்த ஒரு நிலையிலும் அரசனுடைய கோல் வளைந்து விடுதல் கூடாது என்பதற்கான அரசுக்கான ஒரு அச்சுறுத்தலாக ஒரு சாமானிய பெண் போரிட்டு வாதிட்டு நீதி பெறுதல் என்பதைத்தான் ஆசிரியர் அதை முழுவதுமா உணர்ந்திருக்கிறார். பொதுவாக காப்பியத்தை படிப்பவர்கள் அனைவரும் இதை குறிப்பிட்டாலும் சிந்து சமவெளியில் இருந்து கொற்கை முதலான பண்பாட்டு வரிசையில் எல்லா பெண் தெய்வங்களின் அணங்கு தன்மைகளை பார்க்கும் பொழுது அதில் தங்களுடைய நீதிகளை நிலைநிறுத்துவதற்கு அந்த பெண்கள் தங்களை அணங்காக்கி கொண்ட தன்மையை நாம் பார்த்து நிற்கின்றோம். அந்த அணங்காகிய நிலையிலும் அவர்கள் தான் காத்து நிற்க வேண்டிய அறத்தையும் தாங்கள் உணர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர் இந்த இதில் பதிவு செய்கிறார். இந்த 1888-79 2 பாடல்கள் இந்த குருதி படையலை பற்றி குறிப்பிடுகிறது. பொதுவாக வீரர்கள் சிந்துகின்ற இரத்தத்தோடு அரிசியை அல்லது திணையை கலந்து, வேலன் வெறியாட்டில் திணையை மரியாட்டின் இரத்தத்தோடு கலந்து வீசி முருகனை ஆவேசித்து அழைத்தல். முருகனே ஒரு அணங்கு, ஆதலால் இந்த அணங்கு தன்மை உடைய ஃபெரோசியஸ் தெய்வங்களுக்கெல்லாம் இந்த குருதி படையல் என்பது இருக்கின்றது என்பதாக இந்த கண்ணகி தொன்மத்தினுடைய சுவடுகளை குறிப்பிட்டு வருகிறார். அதை கொல்லிப்பாவை எப்படி வணங்கப்பட்டு வருகிறது, இந்த அவர் இந்த தொன்மத்தின் சுவடுகளிலிருந்து சொல்ல வந்ததிலிருந்து நான் புரிந்து கொண்டது, ஒரு முளை திருகி எரிந்த இருகை அம்மனாக நாம் கண்ணகியை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பின்பு இந்த பாமா இன்னும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கலாமா? சரிங்கம்மா. ஒரு 5 நிமிடம். ஓகே ஓகே ஓகே. அதன் பின்பு இந்த முளையறுக்கும் நங்கேலி ஓவியம் ஒரு குறிப்பான ஒன்று. இந்த முளை அறுத்தல் என்பது இது நமக்கு கேரள திருவிதாங்கூர் பகுதியில் இந்த முளை வரியை இடும் பொழுது இந்த நங்கேலி என்ற அந்த இளவ பெண் அதற்கு எதிராக ஒரு போராட்ட உணர்ச்சியோடு இந்த முளைக்கு வரி கேட்டதால் முளையே வேண்டாம் என்பதாக அவள் அறுத்து கொள்ளுகின்ற ஒரு பெரிய திண்மையை காட்டுகின்ற ஒரு நிலையாக இது இருக்கின்றது. பொதுவாக இந்த முளை அறுத்தல் என்பது எதை குறிப்பிடுகிறது, இது ஒரு குறியீடு என்பதை நாம் இந்த திருமாவுண்ணியிலிருந்து பின்னால் பார்க்கலாம் என்று குறிப்பிட்டேன். இந்த ஆண் முளை அறுத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய கொடுமையான பாவம் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன, நம்முடைய அற இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. ஆண் என்பது பசுக்கள் அல்லது பால் தரக்கூடிய இனங்கள், இதுதான் ஆண். இதனுடைய முளை அறுத்தல் மிகப்பெரிய கொடிய பாவங்களில் ஒன்றாக கருதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அது ஏனென்றால் ஒரு உணவை தரக்கூடிய உயிர்களினுடைய பெருக்கம் மட்டுமல்ல, உயிர்களினுடைய உணவை தரக்கூடிய ஒன்றையும் பால்படுத்தியவர்கள் மிகப்பெரிய பாதக செயலை செய்தவர்களாக சமூகத்தால் இதில் ஓம்படை கிழவி என்று கல்வெட்டுகளில் இந்த தர்மத்திற்கு அதர்மம் செய்தவர்கள் அல்லது இந்த கொடையை அதன் நெறிப்படி பின்பற்றாதவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவம், ஆண் முளை அறுத்த பாவம், அதாவது பசுவினுடைய பால் சுரக்கும் முளையே அறுத்த பாவத்தில் செல்வாராக என்பதெல்லாம் அந்த ஓம்படை கிழவி குறிப்பிடும். ஆக இது ஒரு மிகப்பெரிய கொடிய செயல். ஆக இந்த கன்னி முளை அறுத்தலும் இதுதான். அது பிறர் செய்வதற்கு தூண்டியதால் இவள் செய்கிறாள் என்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த முளை அறுத்தல் என்பது அவர்கள் அந்த முளையை திருகி எறிதல் என்பது பொதுவாக இந்த வளமை குறியீட்டில் பெண் என்பவள் பேற்றினை மகப்பேற்றினை கொடுப்பவள். ஆக இந்த மகப்பேற்றினை கொடுக்க இயலாதவாறு தங்களை பால்படுத்திய இந்த சமூகத்தினுடைய அல்லது அந்த அரசினுடைய ஒரு தாக்கமாக அந்த உண்ணாமுலையாக இனி இருக்கின்ற முளை தனக்கு தேவையில்லை என்பதாக அறுத்து எரிகின்றாள் கண்ணகி. அப்படி அவள் முளையை திருகி எரியும் பொழுதுதான் மதுராபதி தெய்வம் பின் நின்று பணிந்து கேட்கிறது. ஆக இந்த முளை அறுத்தல் என்பது பெண்ணாக பிறத்தலே மகப்பேற்றிற்கான ஒன்று. அவள்தான் இன உற்பத்தி செய்யக்கூடியவள். இந்த உலகம் முழுவதும் மூல பிரகிருதி என்று இந்த சாங்கிய தத்துவம் முதல் கொண்டு இன்றைய அறிவியல் முறைப்படி
உற்பத்தி என்பது தொடங்குகின்ற ஒரு நிலை. அந்த உற்பத்திக்கான ஒன்றை அழித்துவிட்ட ஒரு செயலை வந்து வன்மையாக சாடுவதாகத்தான் இந்த முளையை திருகி எறிதல் என்பது. அதைத்தான் திருமாவுண்ணியிலும் நாம் பார்க்கின்றோம். அவன் அவன் சென்று விட்ட பின்பு இனி தனக்கான மகவு என்பது, இதை காமத்தின் பால் சிலர் கூறுவார்கள். இந்த முளை அறுத்தல் என்பது தன்னை கூடாத தலைவன் இருக்கின்ற தன்னை கூடாது இருக்கும் பொழுது இந்த மார்பு பசலை படர்ந்தது ஆதலால் அது அப்படி அதை நோக்குவது கூடாது. பொதுவாக இந்த பெண்ணினுடைய வணக்கத்தில், தாய் தெய்வ வணக்கத்தில் இந்த முளை திருகி எறிதல், அந்த முளை திருகி எறிந்த பின்னால் எழக்கூடிய அந்த சீற்றம், அதனால் வரக்கூடிய வெம்மை, அதனால் வரக்கூடிய அந்த சாபம் என்பது ஒரு கடுமையான ஒன்றாகத்தான் சமூகத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும். அதன் பின்பு இந்த மரபு கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கைக்கு புலம்பெயர்ந்து சென்றது. இது பொதுவாக இலங்கைக்கு சென்றது 10 இடங்களை வந்து ஆசிரியர் காட்டுகிறார். கண்ணகியினுடைய சென்ற இடங்களாக 10 இடங்கள். அவள் மதுரையினுடைய மேற்கு வாயிலின் வழியாக வெளியேறி அவள் வந்து தன்னுடைய கை வளைகளை எல்லாம் அங்கு உடைத்து எறிந்து விட்டு அவள் வந்து 14வது நாளில் தான் அவள் வந்து கோவலனோடு வானுலகை அடைவாள் என்று மதுராபதி தெய்வம் கூறிவிட்டது என்பதாக ஆசிரியர் குறிப்பிட்டு, அதன் பின்பு அவள் சென்ற இடங்கள் எல்லாம் அந்த சேர நாட்டின் மலைக்கு சென்ற இடங்களில் 10 இடங்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த 10 இடத்திலும் கண்ணகியினுடைய வழிபாடு இன்றும் இருக்கிறது. இருந்தாலும் அந்த 10வது இடமாக அந்த வற்றாப்பாலை என்ற அந்த ஊரில் வெகு விமர்சையாக கண்ணகியினுடைய வழிபாடு இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த மட்டக்களப்பு திருக்குளித்தி விழா என்பதுதான் முக்கியமான ஒன்று. இந்த குளித்தி என்பது அவரை குளிர, ஏனென்றால் உயிரினுடைய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய பெண் அனைத்தையும் அழிக்கக்கூடிய அணங்காகி விட்டாள், எரிக்கக்கூடிய அணங்காகி விட்டாள். ஆக மீண்டும் அவளிடம் இருந்து அந்த வளமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முளைப்பாரி என்பதாக. ஏனென்றால் முளைப்பாரி என்பது நமக்கு வந்து உயிர்களினுடைய உற்பத்தியை காட்டுகின்ற அது வேளாண்மைக்கு உரியது மட்டுமல்ல, எல்லா உயிர்களினுடைய தோற்றத்தை காட்டுவதான ஒரு குறியீடு தான் முளைப்பாலிகை. ஆக இந்த குளிர்வித்தல் என்பது மீண்டும் அவள் அளித்த அவள் வந்து எரித்துவிட்ட வளமையை மீண்டும் வந்து அவளிடம் வேண்டி பெறுவதாக இந்த வழிபாடு இலங்கையில் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இதை பற்றி பக்தவத்சல பாரதி அவர்கள் அங்கு முழுமையாக கண்ணகி கோயில்களை ஆய்வு செய்து முழுமையான ஒரு கட்டுரைகளை எல்லாம் அவர் வந்து வாசித்திருக்கிறார். இந்த அணங்குடை நெடுவரைகள் அந்த கண்ணகி என்ற பெயர்கள் ஏறக்குறைய 24,000க்கும் மேற்கொண்ட பெயர்கள் இருந்ததாக 2018 எடுத்த அந்த சென்சஸில், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 24,000 பெண் பெயர்களாக கண்ணகி என்ற பெயர் வருவதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது உண்மையில் வியக்கத்தக்க ஒன்று. இவ்வளவு இந்த நாளில் இன்றும் கண்ணகியை நினைவு கூறுகின்ற ஒரு தனித்தன்மை வந்து இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த கண்ணகியினுடைய இந்த தொன்ம சுவடுகள் சிந்து பகுதியில் எங்கெல்லாம் இருந்தது என்பதையும் அவர் 2 வரைபடத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த தன்மையில் நாம் வந்து கண்ணகியினுடைய இந்த சிலம்பு காப்பியம், இந்த கண்ணகியினுடைய வழிபாட்டின் மூலமாக நம்முடைய திராவிட பெருவெளியினுடைய தாய் தெய்வங்களினுடைய ஒரு குறியீட்டு தன்மை, அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு என்பதாகத்தான் இந்த ஒட்டுமொத்த திராவிட சமூகத்தினுடைய ஒரு தாய் தெய்வ வழிபாட்டின் வணக்கத்தினுடைய கூறுகளை கண்ணகியின் மூலமாகவும் கண்ணகியின் சிலம்பு காட்டும் அந்த குறியீட்டு தன்மை மூலமாகவும் ஆசிரியர் வந்து தெளிவுபட இந்த இயலில் வந்து விளக்கியிருக்கிறார் என்பதாக நான் நினைக்கின்றேன். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. கலந்துரையாடலுக்கு போலாம். மணி ஐயா, நீங்க இந்த அம்மாவோட உரை பத்தி உங்களோட கருத்துக்களை முதல்ல சொல்றீங்களா? வணக்கம். இது ராக்காயி என்ற அந்த பெயரை பற்றிய ஒரு கேள்வி இருந்தது. அது ராட்சசி என்ற பெயர்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல இரக்கம் காட்டும் அம்மன் ஆயி என்ற பெயர்ல வந்திருக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்கு. ராட்சசின்ற பெயர்ல வந்து
ஒரு கடவுளை தமிழர்கள் கொண்டாடி இருப்பார்களான்றது எனக்கு ஐயமா இருக்கு. அதை பத்தி சொல்லணும்னா அது ஒரு பழிச்சொல் இல்லையா? இல்ல, கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா விளக்கம் கொடுக்க வேண்டிய இதுக்காக. ராக்காட்சி என்பதுதான் அவருடைய பெயர். ராக்காட்சி, ஆட்சி என்பது நமக்கு பெண்ணை அழைக்கின்ற ஒரு சொல். ஆட்சி என்பதும் ஆத்தாள் என்பதும் அதெல்லாம் இச்சு சகரம் இகரமாகவும் தகரமாகவும் பிரியும். அது மொழியியலாருடைய கூற்று. அந்த வகையில் ஆட்சி என்பதுதான் ஆத்தி, ஆத்தாள், அத்தான் இது போன்ற சொற்கள் எல்லாம். ஆக இந்த ராக்கு என்பது இருக்கு இல்லையா, அங்க ராக்காயி என்பார்கள், ராக்காட்சி என்பார்கள். இந்த ராக்காயி, ஆயி என்றால் நமக்கு அம்மன் என்பது நாம் புரிந்தது. இந்த ராக்கு என்பதற்கான சொல்லாக நாம் அவருடைய அணங்குத்தன்மையை தான் ஏனென்றால் நம்முடைய புராணங்களையும் எடுத்துக்கொள்வோம், அல்லது நம்முடைய இந்த ராமாயண காப்பியத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இதிகாசத்தையும். பொதுவாக ராமர் அந்த வனத்தை ரிஷிகள் வேள்வி செய்யக்கூடிய அந்த வேள்வியை பாதுகாப்பார். அந்த வேள்வியை அழிக்கக்கூடிய ராட்சசர்கள் வருவார்கள். அதில் முதலில் அந்த பெண் தான் வருவார். நான் அந்த பர்டிகுலர் அந்த பேர் எனக்கு சட்டுன்னு வரல. ஆனா அந்த காடுகளுக்கான தலைவியாக, தாய் தெய்வங்களாக, அணங்குகளாக அவர்கள்தான் இருந்திருக்கின்றனர் என்பதற்கு முதலில் ராமன் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை, இது நான் ஒரு சான்றுக்காக குறிப்பிடுகிறேன், சான்றுக்காக இந்த புராணத்தை வைத்து குறிப்பிடுகிறேன். இந்த அடர்ந்த காடுகள் மற்றும் இந்த முல்லை மற்றும் குறிஞ்சி இந்த பகுதிகளுக்கான தெய்வங்களாக பெண் தெய்வங்கள் தான் இருந்திருக்கின்றனர் என்பதற்கு இந்த ராக்காயி அம்மன் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ராக்காயி என்பது இந்த நாம் ராட்சச என்பதை நமக்கு புராணங்களின் மூலமாக அது ஒரு எதிர்மறை தன்மை உடையதாக காட்டப்பட்டே வந்திருக்கிறது. உண்மையில் நமக்கு ஒவ்வொரு வகையான அது ஒரு இனம் என்றுதான் அதை குறிப்பிட வேண்டும். அதை இனம் என்று கூறுவதை விட அது ஒரு குழு. அந்த குழுக்கள் தொல் மரபு மாறாதவர்கள், தொல்குடிகளாகவே நின்று விற்றவர்கள், அந்த அரசு உருவாக்கத்தில் கலந்து கொள்ளாத, கிளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு கழக தன்மை உடையவர்கள். இவர்களைத்தான் நாம் பழங்குடிகளாகவும் அவர்கள் தங்களுடைய அந்த கானக பகுதியை எந்த நிலைக்கும் வேளாண்மைக்காகவும் அல்லது வணிகத்திற்காகவும் கொஞ்சம் கூட மாறக்கூடிய தன்மைக்கு வராதவர்கள். இன்றும் இந்த பழங்குடியின் தன்மையை நாம் அறிவோம். அந்த வகையில்தான் இந்த பெண் தெய்வங்கள் பொதுவாக இவர்களுக்கு, அதாவது இந்த வேள்வி செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் எதிர்மறையாக, அதாவது அரக்கர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், ராக்காட்சிகள் இது போன்று பெண்பால் தன்மையாக அந்த பெயரை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படித்தான் நாம் இதை பார்க்கலாம். ஒன்று. மற்றொன்று, இந்த ராக்காட்சி என்பதற்கு யக்ஷி என்பதாக நாம் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். யக்ஷி யக்ஷி என்றாலே நாம் பொதுவாக சமண பௌத்த மதங்களில் நமக்கு யக்ஷி வழிபாடு உண்டு. யக்ஷி என்பவர்கள், நீங்கள் அம்பிகா யக்ஷி, பத்மாவதி யக்ஷி, இவர்கள் எல்லாம் சமண சமயத்தோடு தொடர்புடைய யக்ஷிகள். அதுபோன்று பௌத்த சமயத்தில் நமக்கு தாராதேவி ஒரு யக்ஷி. இந்த யக்ஷிகள் யார் என்றால் நம்முடைய இந்த இண்டிஜினஸ் கல்ட்டு, உள்ளூர் மரபில் இருக்கக்கூடிய தாய் தெய்வங்கள் தான். அந்த தாய் தெய்வங்களைத்தான் சமண பௌத்தர்கள், அந்த சமண பௌத்த தீர்த்தங்கரர்கள் தங்களுடைய சமயங்களில் யக்ஷிகளாக இணைத்துக் கொண்டனர். ஏனென்றால் இவர்கள் அணங்குகள். இந்த அணங்குகளை வழிபட்டு வருகின்றனர். இந்த அணங்குகளுக்குத்தான் படையலும் பலிகளும் கொடுக்கின்றன. அப்பொழுது இந்த யக்ஷிகள் தீர்த்தங்கரர்களை வணங்குவதாக காட்டப்பட்டு, அப்ப குடிகள் என்ன நினைப்பார் என்றால், தங்களுடைய தெய்வங்களை தீர்த்தங்கரர்களுக்கு அடிபணியும் பொழுது தாங்களும் அந்த தீர்த்தங்கரர்களை பணிந்து அந்த சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நிலையில்தான் பத்மாவதி யக்ஷி மற்றும் அம்பிகா யக்ஷியினுடைய இந்த கதை தொன்மங்கள் எல்லாம் இருக்கும். இதுல நீங்க அம்பிகாவதி யக்ஷியினுடைய கதையெல்லாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். நம்ம ஊர் நல்லதங்கால் மாதிரி தான். அவள் தன்னுடைய கணவன் வீட்டில் கொடுமை அடைந்து அப்புறம் மலை உச்சியிலிருந்து அவள் கீழே விழுந்து இறப்பது, அதனால் அவள் அணங்காகுவது. அந்த அணங்கிலிருந்து தான் சமண தீர்த்தங்கரர் அவருக்கு வாழ்வளித்து தன்னுடைய இயக்கியாக வைத்துக் கொள்ளுதல், இது போன்ற நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மதுரையில சமண மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அதில் செட்டிப்புடவு என்று அந்த மலையின் பின்பக்கம்
அதில் பார்த்தீர்கள் என்றால் மகாவீரருடைய மிகப்பெரிய புடைப்பு சிற்பம் இருக்கும். உள்ளே வந்து அம்பிகா யக்ஷி, அதாவது இந்த பக்கம் வந்து சிங்கத்தின் மேலே வந்து தாய் தெய்வம் அமர்ந்து எதிர்க்கே உள்ள ஒரு அரசனோ அல்லது அவன் ஒரு எதிரியோ அவன் யானை மீது அமர்ந்திருப்பான். அவனோடு போரிடக்கூடிய ஒரு தன்மை, இது வந்து அவளுடைய அணங்குத்தன்மை. அதே இது அதற்கு எதிர்ப்புறம் அவள் அம்பிகா யக்ஷியாக, அதாவது சாந்தப்படுத்தப்பட்டு மென்மைப்படுத்தப்பட்டு அவள் கையில் மலரோடு அமர்ந்திருக்கின்ற இயக்கியாக காட்டப்படும். இந்த இரண்டு நிலையும் ஆக எது வந்து நமக்கு முதலில் ஃபெரோசியஸாக இருக்கிறதோ அது அதன் பின்பு சாந்தப்படுத்தப்பட்டு உடன் உரைகின்ற தெய்வங்களா, இதைத்தான் நம்ம வந்து சைவ சமயத்தில் நான் வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து முதல் நிலையில பாத்தீங்கன்னா ஆடல்ல வந்து காளி, பிள்ளை காளி அவரோடு சேர்ந்து ஆடுவாள், அவரை வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பா. அப்ப அது ஒரு ஆடல், ஒரு மிகப்பெரிய சண்டை திருவாலங்காட்டுல. அதன் பின்பு இந்த சண்டையெல்லாம் நடந்த பின்பு அந்த தெய்வத்தை இரண்டு கூறுகளாக்குகின்றனர். ஒன்று ஃபெரோசியஸ் வடிவில் உள்ள அந்த தொன்மை தெய்வம் எல்லையில இருக்கும், கொற்றவையாக காளியாக வடவாயில் செல்வியாக எல்லையில போயிரும். அவர்கள் சாந்தப்படுத்திய நிலையில் உடனுரை தெய்வங்களாக உள்ளே கோயிலுக்குள் தெற்கு புறத்தில் சன்னதியாக அம்மனாக உடனுரையும் தெய்வம். இந்த தெய்வத்தோடு தான் சிவபெருமானோடு மனம் புரிவார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் நீங்கள் எந்த ஒரு திருத்தலங்களை எடுத்துக்கொண்டாலும் இதை நாம் பார்க்கலாம். ஆக இந்த இரண்டு கூறுகள், ஒன்று ஃபெரோசியஸ், மற்றொன்று இந்த சாந்த வடிவாகிய உடனுரை அம்பிகைகள் என்ற நிலையாக இரண்டு வந்து சமயங்களில் இருக்கின்றன. இந்த முதல் நிலைதான் நமக்கு இந்த தொல்குடி நிலை. இந்த தொல்குடி நிலையில் பழங்குடிகளினுடைய இந்த தெய்வங்கள் பகுசராவாகட்டும் அல்லது கண்கை மாதாவாகட்டும், நம்முடைய ராக்காயி, பேச்சியம்மன் என்ற தெய்வங்களை எல்லாம் பற்றி நாம் ஏன்னா சங்க இலக்கியத்தில் பேய் மகளிரை பற்றி சங்க இலக்கியம் பாடுகிறது. அதை கைலாசபதி மிக அழகாக பண்டைய தமிழர் வாழ்வும் வழிபாட்டுல சொல்றார். பேய் மகளிர் உண்மை மகளிரே என்ற ஒரு கட்டுரை, மிக அருமையான கட்டுரை. இந்த பேய் மகளிர் தான் அணங்கு, அந்த அணங்குகள் தான் நமக்கு, அந்த அணங்கில் ஒருவள் தான் ராக்காச்சி, பேச்சியம்மன் என்பதாக. பேச்சியம்மன் என்றாலே பேய் என்ற தன்மை உடையவள். வருத்தி தன்னை அணங்குதல் என்றாலே ஒன்றை போய் பற்றுதல், பிடித்தல், அதை பற்றி பிடித்து அணங்கி அவர்களை வருத்துதல் என்ற தன்மையில்தான் இந்த தெய்வங்கள் எல்லாம் தொல்குடியில் இருந்திருக்கின்றன என்பதாக நான் குறிப்பிடுகிறேன். இது புரியுது. இந்த பேச்சியம்மன் என்ற பெயர் எனக்கு ஏற்புடையதா இருக்கு. தொல்குடியினர் அந்த பெயரையே தொடர்கிறார்கள். நம்ம வந்து சிந்து சமவெளியில எங்கேயோ இருக்கிற அந்த பெயரை வந்து இடம் பெயர்ந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுல இன்னும் வச்சிட்டு இருக்கிறோம்ட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க அதே சமயத்துல தங்களுடைய தொல்குடி அணங்குடைய பெயரை வந்து ராட்சசி அல்லது யக்ஷி என்ற இன்னொரு வட பெயர்களை வந்து மாற்றுவார்கள் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்தா நினைக்கிறீங்க நீங்க? மாற்றுவார்கள் அப்படின்றது வந்து யார நம்ம மக்கள் மாற்றணும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஏன்னா வந்து ஆமா, பேச்சியம் என்ற பெயர் தொடர்கிறது. அது எனக்கு எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா அது தமிழ் மரபிலேயே வந்தது. பேய் மகளிரை கொண்டாடி இருக்கோம். ஆனா இவர்கள் ராக்கியம்மனையோ ராட்சசியோ வேற ஏதோ பெயர்ல வந்து அவங்க வந்து வணங்கி இருக்க கூடும். இல்ல, இப்ப நமக்கு இசக்கி அம்மன் இருக்குல்ல சார், இசக்கி அம்மன் என்பது அந்த சதரம் ராக்கிக்கே வருவோம். ராட்சசி அப்படின்றது வந்து ராட்சசி தமிழ் பெயர் கிடையாது, தமிழ் பெயர் கிடையாது. நீங்க வந்து அந்த தொல்குடி மகள் அணங்குவ வந்து வேற ஏதோ பெயர்ல அவர்கள் வணங்கி இல்ல. பெயர்கள் வந்து நமக்கு இங்க முக்கியம் இல்லை, பெயர்கள் முக்கியம் இல்லை. அந்த தெய்வங்களினுடைய தன்மையும் பண்புகளும் மட்டுமே தான் குறியீடு. இப்ப இந்த அணங்கு தெய்வங்களுக்கான பண்புகள் நலத்தை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா தான் இருக்கும். அது வந்து இசக்கியம்மனா இருக்கட்டும், பேச்சியம்மனா இருக்கட்டும், இது ராக்காட்சியா இருக்கட்டும், இந்த பண்புகள் வந்து ஒன்றாதான் இருக்கும். அவர்கள் வந்து கடுமையானவர்கள். அது புரியுது. பெயர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அது பெயர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வடமொழியாக்கமும் இருந்திருக்கலாம். அது நமக்கு இன்னும் கலாய்வுகள்ல தான் நம்ம இன்னும் பார்க்கணும். பொதுவாக நாட்டார் தெய்வங்கள் வந்து தூய்மையான தமிழ் பெயர்ல தான் இருக்கு, அதுல மறுப்பு இல்லை.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராக்கம்மன் என்பது தமிழ் பெயர்தான் என்பது எனக்கு தோன்றுவது. இந்த ராக்கதர்கள் தானே அவங்கள சொல்றோம். ராட்சசர்கள்ன்றது வடமொழி உச்சரிப்பு. ராக்கதர்கள் தான் சொல்லுவோம் தமிழ்ல. ராக்கதர்கள். அரக்கர்கள் ஆமா தமிழ்ல ஆமா சொல்லுவோம். ஆமா ஆமா ராக்கதர்கள் ராட்சசர்னு தமிழ்ல ராக்கதர்கள்னு மாற்றி எழுதுவோம். ராக்கதர். ஆமா, ராக்கதர்கள். அதை வச்சுதான் ராக்காயின்னு வருது. சோ இதுக்கு என்ன சரியான தமிழ் பெயர்? இப்ப ராட்சசரை நம்ம ராக்கதர்கள் தமிழ் படுத்தி இருக்கோம். அப்ப இதற்கான பெயர் என்ன என்பது நமக்கு பெயரை வச்சு வரல, பண்பை வச்சுதான் இந்த பெயர் அவங்கனால சூட்டப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல கண்ணகின்ற பெயர் அது தமிழ் பெயரா? ஏன்னா கோவலன்ற பெயர் அநேகமா கோபாலன் என்ற வடமொழி பெயருடைய தமிழாக்கம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. கண்ணகின்ற பெயர் சமண பெயரா? ஏன்னா நீங்க இன்னொரு கண்ணகியும் இருக்கா, பேகனுடைய மனைவி, பேகனுடைய மனைவி. அப்போ அது அவரும் சமணரா? சமணத்துடைய தாக்கம் அவ்வளவு கண்ணகின்ற பெயர் தமிழ் பெயரா அல்லது வடமொழி பெயருடைய தமிழாக்கமா? இல்ல, நான் அதை தமிழ் பெயரா தான் நினைக்கிறேன். இன்னொன்னு அது சமணத்திற்குரியது என்பதை நான் கண்டிப்பா மறுக்கிறேன். கண்ணகி என்பது தமிழ் பெயர் தான், தூய தமிழ் பெயர் தான். அது எதனோடு தொடர்புடையது என்பதைத்தான் நம்ம அந்த மூலச்சொல்லிலிருந்து ஏன்னா ஒரு பெயருக்கு காரணம் இருக்கணும். காரண பெயராக பெயர்கள் இருவதுதான் வழக்கம். அப்ப அந்த கண்ணகி என்பதனுடைய நான் இப்ப அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பற்றி நாம் விரிவாக திரும்ப பேசலாம். கண்ணகி என்ற பெயர் சமணத்தோட பௌத்தத்தோடு தொடர்புடையது அல்ல என்பது உறுதியான ஒன்று. இது தமிழ் பெயர் தான் என்பதிலும் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் இப்ப அவரு கண்கை மாதா என்று குஜராத்தில் அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாட்டை சொன்னாரு. அது கண்கை என்பதுதான் கங்கை ஆனதோ என்பதாக நான் நினைத்தேன். அதை படிக்கும் பொழுது, அந்த இயலை படிக்கும் பொழுது கண்கை என்பது கங்கையாக கடைசியில மாறும். ஏன்னா பேட்டானூர் கங்கை என்பதாக அந்த சொல்லே வருது. அந்த ஒரு குடியினர் அதை வணங்குவதாக. ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்த கண்ணகி என்பது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட பெயராக நான் பார்க்கிறேன். அது எந்த உருவகத்தை பெயர்படுத்துது என்பதற்கான தெளிவு இன்னும் இல்லை. அதை பற்றி நாம் ஆய்வு செய்யணும். இல்ல யாராவது எழுதியிருக்காங்களா என்பதை நான் பார்க்கணும். நன்றிங்க. நல்லது. நேரம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 கேள்விகளோட முடிச்சுக்கலாம். ராஜி கேட்டிருக்காங்க, why were Satish stones erected in Tamil lands? I am of the understanding that the ancient Tamils did not have the practice of sati. இல்ல, இப்ப நம்ம சதி ஏன்ஷியன் தமிழ்ல இல்லைன்னு கண்டிப்பா மறுக்க முடியாது. ஏன்னா களம் செய் கோவே களம் செய்வே கோவே என்ற பாடல் வரும் பொழுதே நான் ஆரச்சக்கரத்தோட பள்ளி ஒட்டிக்கிட்டு சுத்துற மாதிரி அவன் போன இடமெல்லாம் நானும் போனேன், அவனோடய பின்தொடர்ந்தேன். இப்ப அவன் வானுலகம் எழுதிட்டான், அவனோட நான் போகணும். அதனால என்னையும் அவனையும் சேர்த்து புதைக்கிற மாதிரி நீ ஒரு களம் செய்ய அப்படின்ட்டுதான் அவ சொல்றா. ஆக இந்த சதி என்பது தீயில் இறத்தல் என்பது ஒரு பண்பு. அதாவது உலகெங்கிலும் 2 பண்பாடு, ஒன்று நீர் பண்பாடு, மற்றொன்று நெருப்பு பண்பாடு. இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த நெருப்பை அடிப்படையாக கொண்டு வாழ்வியலும் சடங்குகளும் நடைபெறுவது ஒரு பண்பாடு. நீரை அடிப்படையாக கொண்டு வாழ்வியலும் சடங்குகளும் நடைபெறுவது மற்றொரு பண்பாடு. அந்த வகையில் இந்த நீர் பண்பாட்டை அடிப்படையாக கொண்டவர்களும் தன் கணவன் இறந்த பின்பு கூடவே இறக்கின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது என்பதை தான் அந்த புறநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. இதை நாம் மறுக்க இயலாது. இந்த சதி என்பது நமக்கு அந்த பண்பாட்டு கலப்பில் அதாவது கோப்பெருந்தேவி கணவனோடு சதி ஏற செல்லும் பொழுது அரசர்கள், அமைச்சர்கள், புலவர்கள்லாம் தடுக்கிறாங்க. அரசியல் கிளார் போன்றவர்கள்லாம் தடுக்கிறாங்க. அப்ப அவ மீண்டும் சொல்றாரு, இது உங்களுக்கு அறமாகுமா என்று அவள் கேட்கிறார். அதாவது இதேதான், கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல் என்பது தெரிந்ததுனால நீங்க என்னைய தடுக்க கூடாது அப்படின்னே அவளை சதியேறுவதிலிருந்து அவர்கள் தடுக்கிறார்கள். ஆனாலும் அவள் அதை மறுக்கிறாள் என்பதையும் நான் இன்னொரு பாடல்ல பாக்குறோம். இப்ப இந்த சதி என்பது இது வட இந்தியாவிற்கு உரியது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த அரச மரபில்
குறிப்பாக அரச மரபு உயர்குலத்தார் மரபுல வந்து இந்த உடன் கட்டை ஏறுதல் அல்லது உடனே வந்து புதைத்தல் என்ப ஒரு மரபு இருந்திருக்கிறது. அது குறிப்பாக இந்த வீர யுக மரபோடு தொடர்புடையதாகவும் இருக்கும். ஏனென்றால் நம்முடைய பல அகழாய்வுகளில் இந்த கற்திட்டைகளில் வந்து பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் 2 விதமான எலும்பு கூடுகளும் கிடைத்திருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் நாம் இந்த சதி என்ற பண்பாட்டின் மூலமாக தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் இது வந்து தமிழ் சமூகத்திற்கு புதுமையானது இல்லை. நடுகள் வந்து நடுகளும் இருக்குங்களா? விஜயநகர் பீரியட்ல இருக்கிற நடுகள் தானே? ஆமா, அது வந்து ஆமா விஜயநகர நாயக்கர் காலத்துல அந்த இறந்த அரசன் தலைவன் வீரனோடு அவன் மனைவியும் பக்கத்துல இருப்பா. அவ கூடவே இறந்தவள், அவனோடு கூடவே சதி, அதாவது உடன்கட்டை ஏறியவள். அவ கையில வந்து கணவனுக்கான மது கலையத்தை கையில வச்சிருப்பா. அது முக்கியமான ஒன்று. மது கலையத்தை வந்து, ஏன்னா வீரருக்காக ஒரு புகழ் அஞ்சலி அல்லது படையலாக அது அதிகமானுக்கே வந்து மதுவை படைத்து தான் வந்து பாடுறாங்க. அது அவையாரும் பாடுறாரு. அப்ப அந்த அந்த மது கலையம் கையில ஒரு கலையம் வந்து அந்த பெண் வச்சிருப்பா. அது போன்ற பல சிற்பங்கள், அந்த சிற்பங்களில் எல்லாம் கல்வெட்டுகள் இல்லை. ஆனா அந்த வீரன், அந்த அரசன் அல்லது அந்த தலைவன் கை கூப்பி வணங்கிய நிலையில் இருப்பான். பக்கத்துல அவனுடைய சதி நிற்பாள், அதாவது அவளுடைய மனைவி. 2 பெண்கள் நிற்பதாகவும் காட்டப்பட்டு, 2 மனைவியர் உடையவர்கள் வந்து 2 மனைவி காட்டப்பட்டதாகவும் பல நடுகர்கள் நமக்கு, அதுவும் குறிப்பாக பாண்டிய நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிற்கால 16ஆம் நூற்றாண்டு 15க்கு பின்பு வந்து 17ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்த நடுகர்கள் அதிகமாக கிடைக்கின்றன. நன்றிங்கம்மா. அடுத்த கேள்வி ஸ்ரீதேவி கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நீங்க சுருக்கமா சொன்னீங்க. கண்கை மாதா சம்திங் கனெக்டட் வித் கங்கா. இது வந்து ஆய்வு இல்ல, அந்த உச்சரிப்பு அப்படிதான் வருது. ஏன்னா கண்கை கண்கைன்னு சொல்லும் பொழுது அந்த பேட்டானூர்னு நினைக்கிறேன். அந்த சொல்லு எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்ல. ஐயா அதுல குறிப்பிட்டார், பேட்டானூர் கங்கைன்னே அது வருது. அப்ப இந்த கங்கை கங்கை என்பது ஆறுக்கு ஒரு பெயராக இருந்தாலும் அது அதற்கு இந்த தாய் தெய்வத்தினுடைய வழிபாடு வித்திட்டு இருக்குமோ என்பதாக நான் நினைத்தேன். இது என்னுடைய ஒரு இதற்கு வந்து மிகப்பெரிய சான்றுகள்லாம் பலப்படணும். இது படிக்கும் பொழுது இது தோன்றியது. அதனால இதை நம்ம வந்து உடனடியாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு பல தரவுகள் வேண்டும். அடுத்து வந்து ராஜி வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. மூகாம்பிகை தேவி ஆஃப் கர்நாடகா ஆல்சோ ஹேவ் சிமிலர் ஸ்டோரி ஆஃப் சிலம்பு சவுண்ட். கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து இருக்கு. இதுல வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று, இந்த எருமை பலி சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கண்டிப்பா சொல்லணும். நம்முடைய கொற்றவை தெய்வம் வந்து அடுத்த கட்ட வரலாற்று நிலையில வந்து அது மைசாசுர மர்தினியாக, அதாவது எருமை தலை மேல் நிற்கின்ற பெண் தெய்வமாக காட்டப்படுறதுதான் நமக்கு பல்லவர் காலத்தினுடைய சிற்பக்கலை படிமக்கலை. அதனையே சோழர் காலமும் தொடர்கிறார்கள். பாண்டியர் காலத்திலும் அந்த சிற்பக்கலை மரபுதான் தொடர்ந்து வருகிறது. ஆக இந்த எருமை தலையை என்றால் எருமையை கொன்று அதன் மீது நிற்கின்ற தாய் தெய்வம் என்பதே, அந்த தாய் தெய்வத்திற்கு எருமையை பலி கொடுத்தல் என்பதுதான் வந்து குறியீடு. அதைத்தான் நம்ம வந்து இதுல பாக்குறோம். அப்ப இந்த மூகாம்பிகை என்பதும் வந்து அங்க பாத்தீங்கன்னா அந்த புராணமும் வந்து மூகாம்பிகை என்பது அந்த மூகாசுரனோடு, எருமை தலை கொண்ட அந்த அரக்கன் தான் அவங்க மூகாசுரன், அவனோடு போர் புரிவதாகத்தான் இது இருக்கிறது. இதை வந்து குறிப்பா என்னுடைய ஆய்வுகள், கொற்றவை பற்றிய என்னுடைய ஆய்வுகள், தாய்வழி சமூகத்தினுடைய ஆய்வுகள் பற்றிய என்னுடைய தேடல்களில் நான் பல சான்றுகளோடு உலகெங்கிலும் இந்த மரபு இருக்கின்ற இந்த தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வேளாண் குடி, அதாவது எருமை 10 அணிநடை எருமை என்று நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயா எழுதி இருக்கிறாரு. வேளாண்மைக்கு வந்து இந்த எருமைகள் எப்படி பயன்பட்டு இருக்கின்றன. ஏன்னா நம்ம வந்து கருவி இல்லாமல் எருமையவே வைத்து உழுவார்கள். அதுதான், எருமையில் வந்து கலப்பையை பூட்டுவதெல்லாம் இல்லை. அது முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எருமையே உழும். அது வந்து பைசன், அது வந்து கடினமான விலங்கு, மிக கொடுமையான விலங்கு அது. அந்த காட்டெருமை அதையே வயலில் உழுவார்கள். அதற்கு வந்து கலப்பையோ ஏற்பூட்டுதலோ இல்லை. அந்த கடுமையான விலங்கின் மூலமாக நிலத்தை உழுது அதில் அவர்கள் பயிரிட்ட ஒரு தன்மை
இது வந்து வேளாண்மைக்கான அடிப்படையை கொடுத்தது இந்த எருமைதான். இந்த கொற்றவை என்பவள் வேட்டுவ சமூகத்தினுடைய, அதாவது உணவு தேடும் சமூகத்தினுடைய தாய் தெய்வம். நம்முடைய உலகம் முழுவதும் 2 நிலைதான் மனிதனுடைய பரிணாமத்தில். ஒன்று உணவு உற்பத்தி செய்யும் சமூகம், அதற்கு முன்பாக உணவு தேடும் சமூகம். இந்த 2 நிலைதான் இன்று வரை. இந்த உணவு தேடும் சமூகத்தில் தான் தாய் முதல் தெய்வமாக இருந்தார். அதான் தாய் வழி சமூகம் என்று நாம் கூறுகின்றோம். எப்பொழுது உணவை உற்பத்தி செய்ய கற்றுக்கொண்டோமோ, அந்த உணவை உற்பத்தி செய்ய கற்றுக்கொண்ட பொழுதும் கருவிகளை கண்டுபிடித்தோமோ, அப்பொழுது தந்தை வழி சமூகமாக மாறி வருகிறது என்பதை எங்கல்ஸ் போன்ற பெரிய மார்க்சிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். அது உண்மை. அந்த வகையில் இந்த வேளாண் சமூகத்திற்கு வித்திட்ட இந்த எருமையை வேட்டுவ சமூகத்தினுடைய தாய் தெய்வம் எதிர்க்கிறாள் என்பதன் குறியீடுதான் இந்த கொற்றவை மைசாசுர மர்தினி. இதில் நீங்கள் எந்த இடத்தில் பொருத்தி பார்த்தால், நீங்கள் கர்நாடக பகுதியில் பொருத்தி பார்த்தாலும் சரி, அல்லது நம்முடைய இந்த தொண்டை மண்டலத்தில் பொருத்தி பார்த்தாலும் சரி, இந்த எருமைக்கும் இந்த பெண் தெய்வத்துக்குமான முரண்பாடு உங்களுக்கு எளிதில் புரியும். இதுதான் இந்த நிலைதான். அப்பொழுதுதான் இந்த எருமை கடைசியில் எங்கு சென்று சேர்கிறது என்றால், தவ்வை என்று நம்முடைய தமிழ் நிலத்தின், நம்முடைய திருவள்ளுவம் அடையாளம் காட்டுகின்ற வேளாண்மை தெய்வமாக அறியப்படுகின்ற தவ்வையின் அருகில் எருமையை வைத்து விடுகிறார்கள். இதுதான் நம்ம புரிந்து கொள்வது. அப்ப எருமை முழுவதும் வேளாண்மையோடு தொடர்புடைய ஒரு விலங்கு. அந்த வேளாண்மையோடு தொடர்புடைய விலங்கோடு வேட்டுவ தெய்வத்திற்கு நடைபெற்ற ஒரு முரண்பாடுதான் ஒரு சிம்பாலிக்காக மைசாசுர மர்தினி என்று நமக்கு காட்டப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றிங்கம்மா. கடைசி கேள்வி இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கணும். என் பேரு ராஜேஸ்வரி. கேள்வி. நன்றி. சசிகலா மேடம் வணக்கம். வணக்கம்மா. அதாவது சதி அப்படி பத்தி பேசுனீங்க இல்லைங்களா? ஆமா, சொல்லுங்க. நீங்க கொற்றவை தாய் தெய்வத்தின் வழிபாடு நம்ம சங்க இலக்கியத்திலையும் சரி, சங்க காலத்துல நிறைய இருந்திருக்குன்னு இலக்கியத்தின் மூலமா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது சதியை உடன்கட்டும் ஏறும் வழக்கத்தை அவங்களாவே இயற்கையா ஏற்படுத்திக்கிட்டா, இல்ல அந்த சமூகத்துல ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கறத கேள்வி. இது வழக்கமான கேள்விதான். அதாவது வற்புறுத்தப்பட்டு, அதாவது தாய் வழி சமூகம் என்ற நிலையில் வழிபாட்டை தாண்டி பெண்ணியம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது இந்த கேள்விகள் நமக்கு இயல்பாக எழுவது மரபு. அது ஒன்று தவிர்க்க இயலாது. ஆனால் இந்த எது ஒன்று தானாகவே முன்வந்து தன் குடிக்கு, தன் மக்களுக்கு பயனுடையதாக அவளுடைய இறப்பு இருந்திருக்கிறதோ, அது மட்டுமே அணங்காக தெய்வமாக மாறியிருக்கிறது. வற்புறுத்தி செய்யப்பட்ட நிகழ்வுகளும் இருந்திருக்கின்றன. நமக்கு இங்கு சான்றுகள் இல்லை. ஆனால் நமக்கு ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் இதை ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதமாக கொண்டு வந்ததற்கு மிக முக்கிய காரணம் இது போன்ற நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கின்றன என்பதுதான் நமக்கு வரலாறு காட்டுகிறது. அவையெல்லாம் என்ன மாதிரியாக, பொதுவாக இந்த குலதெய்வங்களை பற்றி ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது, வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் தான் குலதெய்வங்களாக மாறுவார்கள் என்பதாக. அதாவது அநீதி, சமூகத்தில் அநீதி இழைக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, சரியான அறத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களுடைய உரிமையை பறித்து அவர்களை மறுதளித்த சமூகத்திற்குத்தான் அவர்கள் அணங்காக நிற்கிறார்கள். அவர்கள் அணங்காக மாறிய பின்புதான் அவர்களை சாந்திப்படுத்துவதற்கு இம்மாதிரியான வழிபாடுகள், பலிகள், சடங்குகள் என்பது பொதுவாக இப்ப நானும் ஒரு நாட்டார் தெய்வங்களினுடைய ஆய்வாளர் என்ற கண்ணோட்டத்தில் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம் என்றாலும், இது நமக்கு பிற்பட்ட, நம்முடைய 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்ட வழக்குகளில்தான் இம்மாதிரியான குலதெய்வ மரபை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்பு அப்படி இல்லை என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் இந்த கன்னித்தன்மை என்ற ஒன்றும், இந்த கற்பு என்ற நெறியிலான இந்த 2 வகையான தன்மை பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டு, பெண்ணினுடைய இயல்பு அது, அந்த இயல்பையே தெய்வமாக வழிபடுகின்ற ஒரு மரபு. இப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண் வழிபாட்டு தன்மைக்கு சென்று விட்டாள் என்பதைத்தான் நமக்கு சிந்து சமவெளி நாகரிக சுடுமண் தாய் தெய்வ உருவங்கள் காட்டுகின்றன. அப்பொழுதே அவள் தெய்வ நிலைக்கு சென்று விட்டாள் என்றால், நீங்கள
அதனுடைய தொடர்ச்சியாக நான் வந்து அந்த நினைவைத்தான் போற்றுகின்றே வரேன். அந்த பண்பைத்தான், பெண்ணினுடைய அந்த பண்பை, அவளுடைய அந்த அறத்தை, அவளுடைய அந்த செயலை, இயக்கத்தை புகழ்வதாகத்தான் சமூகம் வந்து இருந்து கொண்டே வந்திருக்கிறது. தந்தை வழி சமூகத்திலும் அது தவிர்க்க இயலாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் இன்றைய நீங்க எந்த ஒரு கோயிலா எடுத்துக்கோங்க, அது மாரியம்மன் கோயிலா, காளியம்மன், ஐயனாரா இருக்கட்டும், அல்லது பெருந்தெய்வ கோயிலா இருக்கட்டும், கும்பம் வைக்காம, எந்த கலசம் வைக்காம எந்த வழிபாடும் தொடங்குவதில்லை. இந்த கும்பமோ கலசமோ அல்லது நம்முடைய நாட்டார் வழிபாட்டின் கரகமோ அது தாயினுடைய வயிறு என்பதாக டி.டி. கோசாம்பி எழுதுகிறார். தாயினுடைய வயிற்றில் இருந்துதான் உலகின் எல்லா உற்பத்தியும் தொடங்குவதால் அதனையே முதலில் வணங்க வேண்டும் என்பது அறிகுறியாகத்தான். நீங்க பெரிய பெருமாள் கோயிலை கட்டலாம், சிவன் கோயிலை கட்டலாம், ஐயனாரை கும்பிடலாம், எந்த முருகனை கும்பிடலாம். ஆனா வழிபாடு என்பது இதிலிருந்துதான் அதற்கே உயிரூட்டும். இப்ப நீங்க வந்து இந்த குடமுழுக்கெல்லாம் செய்யறாங்க. குடமுழுக்கு என்றால என்ன? இதிலிருந்துதான் சக்தி வந்து அங்கேயே மூல கருவறையில் இருக்கின்ற தெய்வத்துக்கே செல்லும் என்பதுதான் அதனுடைய குறியீட்டு தன்மை. இதிலிருந்து நாம் வந்து புரிந்து கொள்வது பெண்மையினுடைய ஆற்றல். அந்த பெண் தெய்வங்கள் பெண்ணாக அந்த மூல பிரகிருதி என்றே சாங்கியம் சொல்லுது. அதாவது உலக பிரபஞ்சத்தின் உற்பத்திக்கான மூல பிரகிருதியே பெண்ணின் வடிவாகத்தான் சாங்கிய தத்துவம் பார்த்திருக்கு. அன்னைக்கு சங்க காலத்தில் இந்த பெண் தெய்வ வழிபாடுதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வழிபாட்டு பழக்கம் சங்க காலத்துல இருந்திருக்கு இல்ல. சங்க காலத்துல வந்து பெண் தெய்வ வழிபாடுன்னு நம்ம பார்க்க முடியலமா. அது வீரயுக மரபு. சங்க இலக்கியங்கள் வந்து முழுவதும் வீரயுக மரபு. வெச்சி திணை, கரந்தை திணை வீரர்களுக்கு நடுகள் எடுத்து வழிபடப்பட்டதை தான் அங்க பாக்குறோம். அரசர்களுடைய போர் மரபு இந்த தான் பாக்குறோம். அங்க வந்து கொற்றவை என்ற சொல்லாடலே சங்க இலக்கியத்துல ரொம்ப கம்மி. விரல் கெழு சூழி என்று, அதான் மிக அருமையான சொல். கொற்றவை என்ற சொல் வந்து நமக்கு லேட்டரா தான் வருது. அதாவது திருமுருகாற்றுப்படையில தான் வருது கொற்றவை சிறுவை என்று. அதற்கு முன்பாக தாய் தெய்வத்தை குறிப்பிடும் பொழுது ஐரை என்ற ஒரு பெண் தெய்வத்தை, இன்றும் ஐரை மலை இருக்கிறது, ஐரை என்ற அந்த மலையில் உரைகின்ற ஒரு அணங்கு பெண் தெய்வத்தையும், மற்றொன்று ஒரு பொது சொல்லாடல் விரல் கெழு சூழி. விரல் கெழு என்ற, விரல் என்றால் தெரியும், மேம்பட்ட புகழ்பெற்ற அந்த விரல் என்றால், கெழு என்றால் வளமையான, இந்த வளமையை கொடுக்கக்கூடிய சூழி. சூழி என்றால் கையில் சூலத்தை உடையவள் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சூழி என்பது நமக்கு சூழ் கொண்ட வேளாண்மைக்கான அடிப்படையை கொடுக்கக்கூடிய தாய் தெய்வம் என்பதாகவும் எடுத்துக்கலாம். என்னடா சூழ் என்று பயிர் சூழ் பிடித்தால்தான் அது பெருகும். அது போன்றுதான் ஒரு பெண் சூழ் அடைந்தால்தான் இனம் பெருகும். அது போன்றது எல்லா உயிரினங்களுக்கும் இந்த சூளே வந்து ஆதாரம் என்பதாக நாம் புரிந்து கொள்ளும். அதாவது இந்த இரண்டு சொல் தான் சங்க இலக்கியத்தில் வந்திருக்கிறது. இலக்கியங்கள் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை பொறுத்தவரையில் சமூக நிலைகளை மற்றும் நாம வந்து அதிகமா எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஐந்திணைகளில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை பற்றி குறிப்பிடுறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஏன்னா பெருமாள், சிவன், இந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப லேட்டர் தான். அது நான் வடநாட்டுல வந்திருக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி. அது எப்படி ஐந்திணைகளுக்கு பொருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ரொம்ப நாளா ஒரு ஐயப்பாடு. இதுல பற்றி கொற்றை பாலை நிலத்துக்குரிய இந்த கொற்றவை மட்டும் நம்ம ஹைலைட்டா பத்தி பேசுறோம். மற்ற திணைகளில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள், திருமாலாக இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இவங்களை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. ஏன் என்ற கேள்வி இருக்குது. அது முதலில் நம் சமூகத்தை சேர்ந்த தெய்வங்களா அப்படிங்கறது நம்ம வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அம்மா சுருக்கமா வந்து சொல்லுவாங்க. அடுத்தவங்களோட கேள்வி நீங்க தொடர்ந்து அம்மாட்ட வந்து ஒரு கிளாரிபிகேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்குதான் பார்த்தேன் மீட்டிங். சசிகலா மேடத்துக்கு தெரியும், நான் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அதை சொல்லிக்கிறேன். சுருக்கமா வந்து உங்களோட இது ஒண்ணும் இல்லம்மா. 5 திணைகளுக்கும், அதாவது தொல்காப்பியம் 4 திணைக்கும் வந்து ஆண் தெய்வங்களை தான் குறிப்பிடுது. மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் என்று 4 திணை தெய்வங்களாக ஆண் தெய்வங்களைத்தான் குறிப்பிடுகிறது. அதற்கு உரை எழுதுகின்ற இளம்பூரணர் வந்து இந்த 4 தெய்வங்களுக்கும் கொற்றவைதான் 4 திணைக்குமே தெய்வம் என்று அவர் குறிப்பிடுகிறார். என்றனா குறிஞ்சிக்கான சேயோன், அந்த சேயோனை கொற்றவை சிறுவ பழையோல் குளவி என்று திருமுருகாற்றுப்படை குறிப்பிடுகிறது. ஆக
சேயோன் என்ற அந்த முருகன் என்ற அந்த கடவுளுக்கு தாயாக இருந்தவள் கொற்றவை என்றால் அவள் தானே முதல்ல குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வமாக இருந்திருக்கணும். அப்ப 4 திணை, அப்ப குறிஞ்சி, முல்லை காடு கிளால் என்று நமக்கு சங்க இலக்கியம் குறிப்பிடுது. அந்த சொல்ல நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். காடு கிளால், காணமர் செல்வி, இது போன்ற சொல்லாடலில் அது குறிப்பிடுகிறது. பொதுவாக இந்த காடு கிளால் என்பது சுடுகாட்டையும் குறிப்பிடும். மற்றொன்று இந்த முல்லைத்திணை காடு சார்ந்த பகுதிகளையும் குறிப்பிடும். பொதுவாக இந்த சுடுகாடு என்பது எதை குறிப்பிடும்? மருதத்திணை பகுதி, அதாவது குடியிருப்பு மனிதன் செட்டில்மெண்ட் குடியிருப்பு ஆன பின்புதான் இந்த இறந்தவர்களை புதைக்க வேண்டும் என்ற ஒரு பண்பாடே வருது. அப்ப மருதத்திணை, அப்ப நமக்கு காடு கிளால் என்ற சொல் மருதத்திணையும் குறிப்பிடும், முல்லைத்திணையும் குறிப்பிடும். ஆக இந்த குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமமாகுது. அப்ப இந்த 2 முல்லையும் குறிஞ்சியும் வளமை கெடும் பொழுது அது பாலை ஆகுது. அப்ப முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் யார் தெய்வமாக இருந்தாங்களோ அவங்க தானே பாலைக்கு தெய்வம் ஆவாங்க. அப்படித்தான் கொற்றவை பாலைக்கு தெய்வமானது. அப்ப இந்த 4 திணையும் ஆண்வழி சமூகத்தினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக ஆண் தெய்வங்களுக்காக அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனால் உண்மையில் 5 திணைகளுக்கும் தாயே தெய்வம் என்பதுதான் தாய்வழி சமூகத்தினுடைய அறிகுறியாக நாம் பார்க்கின்றோம். ரொம்ப நீளமான உரை, ஆழமான உரை, அதே போல கேள்வி பதில்களும் ரொம்ப ஆழமா நீங்க பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி. முறையா நன்றி உரை சொல்ல முனைவர் ராஜமுத்தரசன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். உங்க பேச்சு அருமையா இருந்ததுமா. வணக்கங்க ஐயா. வணக்கம். மணி இத நல்லா அழகா சொல்லுவாரு. அவரு பேட்டர்ன்லயே சொல்றேன். முதல் தமிழ்தாய் வாழ்த்து பாடின ஸ்ரீதேவிக்கு நம்ம நன்றி சொல்லிடலாம். வரவேற்புரை முனைவர் அரசு செல்லையா. அவர் எப்பொழுதும் புதுசா ஒரு செய்தி சொல்லுவாரு. அதே மாதிரி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேச்சு தாய் தெய்வத்தை பற்றி, அது நம்ம முதல் தொடங்கந்து தமிழ் தாய் வாழ்த்து, தாய் அதுலயும் வந்துடுது அப்படின்னு சொன்னாரு. அது 2த்தையும் இணைச்சாரு. அதனால நமக்கு எல்லாருக்கும் தெய்வம் தமிழ் தான் இன்டிரெக்டா சொன்னாரு இல்லைங்களா? அது அழகா சொல்லியிருந்தாரு. அப்புறம் மீள் பார்வை சந்தோஷ் அவர்கள் முதல் தடவை பண்றேன்னு சொன்னாரு. அழகா சுருக்கமா பாயிண்டடா சொன்னாரு. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு அடுத்தது திறன் ஆய்வாளரின் அறிமுகம் ஸ்ரீதேவி சுகன்யா அழகா படிச்சாங்க, எழுதி கொடுத்தது. அதுக்கப்புறம் திறன் ஆய்வாளர் முனைவர் சசிகலா, நீங்க இன்னொரு தடவை வரணுமா? உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா இல்ல, நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்குமே அந்த இது இருந்தது. தொல்குடி தெய்வங்கள்னு நீங்க ஒண்ணு பேசணும்னு தோணுது. கண்டிப்பா. ஏன்னா இது எப்படி பாலகிருஷ்ணன் ஐயா இவ்வளவு சுருக்கமா இந்த இயலை எழுத அவர்னால முடிஞ்சதுன்னு ஆச்சரியப்பட்டேன் இதை நான் படிக்கும் பொழுது. ஏன்னா இதுதான் அவரு கண்ணுல அவரு ஒரு தடவை நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, டே நாங்கெல்லாம் தாயுடைய பிள்ளைங்கடா அப்படின்ட்டு சொல்லி சிரிப்பாரு அவருடைய அந்த பாணியில. அதெல்லாம் நாங்க கேட்டோம். ஏன்னா அத எப்படி அவரால் சுருக்கி எழுத முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனா ஒரு குறியீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் டிராவல் பண்ணாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது சிலம்பு. அதனாலதான் நானும் அதை பத்தி மட்டும் கொண்டு வந்தேன். அதனாலதான் அந்த ராக்காய் பத்தி அதிகமா நம்மளுடைய அந்த ஊடாட்டம் இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனா உங்களை தனியா இன்னொரு மீட்டிங் வர்றாங்க, இன்வைட் பண்றோம். அப்ப விரிவா பேசலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா. பிகாஸ் நிறைய விடயங்களை நீங்க சொன்னீங்க. அது சிலருக்கு போய் சேர்ந்திருக்கும், சிலருக்கு போய் சேர்ந்திருக்காது. நிறைய கேள்விகள் இருந்தது. அதனால இன்னொரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இன்றைய நிகழ்ச்சியை நடத்திய பாமாக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். இந்த புத்தக வாசிப்புக்கு பின்னால கிட்டத்தட்ட 10 பேர் உழைச்சின்னு இருக்காங்க. காரணம் இது யூடியூப்ல போடணும், அது இதெல்லாம் இருக்குது. அவங்க பேரையும் எழுத்து வரிசையா சொல்லிடுறேன். எங்க தலைவர் அரசு செல்லையா எப்போதும் எங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓடி போயிடுவாரு. இன்னைக்கும் ஓடி போயிட்டாரு. உங்க பேச்சு முன்னாடி கேட்டிருப்பாரு. அடுத்தது பாமா.
இன்னைக்கு நடத்தினவங்க. அவங்க நிறைய பின்னால வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பிக்கு அப்புறம் வர்றது எம். எங்க எம் ஸ்குவாடுன்னு மணிவண்ணன் அவரு வந்து அழகா பேசுவாரு, உங்க கூட என்கேஜ் பண்ணியிருந்தாரு. அடுத்தது முத்தரசன், நானு. அதுக்கப்புறம் நாகராஜன், அவர் தான் இந்த யூடியூப் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவர், இதுல இருந்து கிளிப்லாம் எடுத்து அழகா பண்றவர். அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அம்மா, அவங்க வந்து நிறைய முன்னாடி மீள் பார்வையெல்லாம் பேசியிருக்காங்க, அழகா பேசுவாங்க. அதுக்கப்புறம் 3 எஸ், ஸ்வர்ணா, ஸ்ரீதேவி, சுபாத்ரா. அவங்க 3 பேரும் உழைப்பு எங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு பாடினவங்க ஸ்ரீதேவி இல்லைங்களா? போன வாட்டி 2 வாரத்துக்கு முன்னாடி சுபாத்ரா அந்த மீட்டிங்கை நடத்தவனுங்க. ஸ்வர்ணாக்கு தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் மெட்டீரியலும் கம்பைல் பண்ணி வைத்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் சந்தோஷ் இன்னைக்கு படித்தவர், அதோட 10 பேர். மீதி யாராவது விட்டுட்டிங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இதோட இன்னைய நிகழ்ச்சி முடிவுது. அடுத்த வாரம் வந்து இயல் 17 ஆதிச்சநல்லூரும் கீழடியும் பற்றி பேசுகிறவர் மாணிக்க வாசகம். அவர் கூடவே இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஆர்கியலாஜிக்கல் சைட் சென்னூர் அது பற்றிலாம் பேசுவார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது ஆனால் புத்தகத்தில் இருக்கிறது ஆதிச்சநல்லூர் அண்ட் கீழடியும் தான். அன்டில் நெக்ஸ்ட் வீக். வணக்கம். வணக்கம்.